வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கல்வி குறித்த ஒரு விவாதம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக. அதில் ஆளுநர் RN ரவியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடியதாக மாறியிருக்கிறது. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய 2 கருத்துக்களில் ஒன்று PMC பள்ளிகளில் இணைவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்போது தமிழ்நாடு அரசு இணையவில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இரண்டாவதாக, தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பயின்று வரக்கூடிய மாணவர்களால் ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது, மாநிலத்திற்கும் தேசத்திற்குமான ஆபத்தாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரம் மோசமாவதனால ஒரு பெரும் ஆபத்தை இந்த நாடு சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை அல்லது புதிய கல்விக் கொள்கை இதுதான் ஏற்கப்பட வேண்டியிருக்கும், அதை மறுக்க முடியாதுங்கிற கருத்தை மீண்டும் அழுத்தமாக சொல்றாரு. இதற்கிடையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி உள்ளிட்ட அத்தனை திமுகவுடைய தலைவர்களும் இதற்கு கடும் எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். வயிற்றெரிச்சல் பிடித்தவர்களுடைய விமர்சனம் அப்படிங்கிறது திரு உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்வினையாக இருக்கிறது. இதில் எது உண்மை நிலவரம், எது உள்நோக்க பேச்சு என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன், அதேபோல கல்வியாளர் திரு சங்கரநாராயணன், இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரலையில் நம்மோடு இணைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்போன்ஸ், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன். நால்வருக்கும் வணக்கம். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார்கள் விமர்சகர் சுப்பிரமணியன், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னதாக ஆளுநர் உரை பேச்சு, அதற்கு அமைச்சர் உதயநிதியினுடைய பதில், இரண்டையும் பார்த்தலாம். விவாதத்திற்கும் போயிடும். There the standard of teaching has gone down so low, it is below the national average. Our high school student, class 9 student, doesn't recognize a 2-digit number. 40% of them, they do not recognize the number. No, 75% of them. 40% of them, they can't read a class 2 textbook. Everything for everyone, you keep passing without restriction, you keep getting degrees, move with them. Now this is very dangerous situation. This steep, sharp decline in our education, in our school education, in the government schools, has created a very dangerous situation for our country, for our state, and of course it is for the country. நம்முடைய அரசுடைய பாடத்திட்டத்தை பற்றி ஒருவர் குறை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மாணவர்களை சுயமாக சிந்திக்கின்ற தூண்டுகின்ற கல்வி முறை தான் சிறந்த கல்வி முறை. அந்த வகையில் பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் மாணவர்களை சிந்திக்க வைக்கின்ற, எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று பகுத்தறிவோடு கேள்வி கேட்கின்ற கல்வி முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வி முறை அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடந்த இருவேறு நிகழ்ச்சிகளில் பேசிய பேச்சினுடைய ரொம்ப சுருக்கமானது தான். 2 பேருமே இன்னும் விரிவாக அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. வயிற்றெரிச்சல் காரணமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கான கடுமையான பதிலடியும் திரு உதயநிதி குறிப்பிட்டிருக்கார். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த ஆளுநர் அவருடைய ஒரு அக்கறை அப்படின்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து தன்னுடைய அக்கறையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு அதை பார்க்கணுமா? அதாவது ஒரு ஆளுநரை போல ஒரு அரசியல் சாசன சட்ட அத்தாரிட்டி என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், யாருக்காக பேசுகிறார் என்கிற கோணத்தில் தான் அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம ஆளுநரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரியும், அவர் எந்த பொது மேடையையும் அவர் தவறு விடுவதில்லை. எதற்காக தவறு விடுவதில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு பொது மேடையையும் தமிழ்நாட்டை பற்றி, இந்த அரசை பற்றி குறை கூறுவதற்காகவும், குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சமூக நீதி கொள்கைகளை கொச்சைப்படுத்துவதற்காகவும், காலங்காலமாக சமூக நீதிக்காக உழைத்த தலைவர்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவதற்காகவும் ஆளுநர் ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் தவற விடுவதில்லை. ஆகவே அவர் இந்த முறை பேசுனதுல ஒரு மாற்றம் என்னன்னா, இதுவரைக்கும் அவர் என்ன பேசுவார்னா திராவிடம்னு பேசுவாரு, மனுநீதினு பேசுவாரு,
இல்லது பல்வேறு இதிகாச கதைகள், அதை பற்றி இப்போ வந்து பழம் இந்திய நாகரிகம், வேதம் அப்படின்லாம் பேசுவார். ஆனா இன்னைக்கெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின், இதை பற்றிலாம் வந்து நவீன தொழில்நுட்பங்களை பற்றி அவர் பேச ஆரம்பித்திருப்பது என்பது இந்த 3 ஆண்டுகளில் தமிழகம் அவருக்கு செய்திருக்கின்ற மாற்றம் என்றே நான் நினைக்கிறேன். பொதுவா ஒரு கல்வியினுடைய தரம் என்பது, கல்வி பாடத்திட்டத்தின் தரம் என்பது வேறு, தனிப்பட்ட மாணவர்களுடைய கற்கும் திறன் என்பது வேறு. ஒரே பள்ளிக்கூடத்தில் வந்து அவரே சொல்வதை போல அவர் சொல்லுகிற புள்ளி வர உண்மைன்னு வச்சுக்கொள்ளுங்க. 40 விழுக்காடு மாணவர்களுக்கு எழுத தெரியவில்லை அப்படின்னா 60 விழுக்காடு மாணவர்களுக்கு எழுத தெரிகிறது என்று அர்த்தம். அப்ப 60 விழுக்காடு மாணவர்களும் அதே பாடத்திட்டத்தில் படித்தவர்கள். ஆனால் பாடத்திட்டத்தினுடைய வெற்றியை, ஒரு மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பினுடைய செயல்பாடுகளை, அந்த மாநிலத்தில் உள்ள ஏற்பாடுகளின் கல்வி கற்றுக் கொடுக்கும் திறனை நீங்கள் எதன் மூலம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வந்து அடையாள குறியீடுகள் இருக்கிறது. அந்த அடையாள குறியீடுகளை வந்து ஒன்றிய அரசு வெளியிடுகிறது. அந்த ஒன்றிய அரசு வெளியிட்ட குறியீடுகளிலே அனைத்து குறியீடுகளிலும் ஒன்று தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது அல்லது 2வது மாநிலமாக இருக்கிறது. இப்ப அவர் சொல்லுகிற ஒன்றிய அரசு பாடத்திட்டத்தை எடுத்துக்கிடும். இந்த NCERT இருக்கிறது. இந்த NCERT வந்து இருக்கிற நடைமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்தது. 2000 ஏபிஎலை பொறுத்தவரை 2017 ஒரே கேள்விக்கான பதில், 2020 அதே கேள்விக்கான பதில், இரண்டும் மாறுபாடாக இருக்கிறது. மாணவர்கள் எதை எழுதுவது என்று தெரியாமல் ரெண்டுக்கும் சில பேர் எழுதுகிறார்கள். கடைசியில் 2 பேருக்கு எழுதுற மார்க்குக்கும் மார்க் போடுறாங்க. உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது. உச்சநீதிமன்றம் கைகொட்டி சிரிக்கிறது. இதுதான் NCERT. இன்னைக்கு பல மாநிலங்கள்ல, குறிப்பாக பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள்ல அவங்கள் பாடத்திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிகாசத்தை சரித்திரம் என்று போதிக்கிறார்கள். கற்பனை கதைகளை மிகப்பெரிய நடந்த விஞ்ஞான உண்மைகளாக போதிக்கிறார்கள். பல கல்லூரிகளிலே, பல பல்கலைக்கழகங்களிலே முழு நேர RSS இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் துணைவேந்தர்களாக, முதல்வர்களாக நியமிக்கப்படுகிறார். அதை போல ஒரு கல்வி வேண்டும் என்று சொல்லுகிறாரா நம்முடைய ஆளுநர் என்றுதான் நான் கேட்க ஆசைப்படுவேன். இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் இருந்து பதிவு செய்கிற மாணவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள், எத்தனை பேர் டிராப் அவுட்ஸ், இந்த ரேஷியோல இன்னைக்கு இந்தியாவில் முதல் முறையாக இருக்குது யார்? ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இன்னைக்கு வந்து அகில இந்திய சராசரியை விட நாம் வந்து 2.5 மடங்கு அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து 2035 பள்ளி கல்வி முடித்து கல்லூரிக்கு போகின்றவர்கள் 35 விழுக்காடாக இருக்க வேண்டும். எந்த ஆண்டுல? 2035. அதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற கல்விக் கொள்கை தான் இந்த புதிய கல்வி. ஆனா நம்ம இன்னைக்கு 50% வந்துட்டோம். அப்ப அந்த கல்விக் கொள்கை நமக்கு எப்படி பொருந்தும்? ஒரு பார்வை அவர் முன்வைக்கிறார். காமராஜர் அவருடைய காலத்துல உருவாக்கப்பட்ட கல்விக்கு அடிப்படை கட்டமைப்பு இருந்தது, ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. அந்த ஃபவுண்டேஷன் வந்து இல்லாம ஆயிடுச்சு இந்த சமீப ஆண்டுகள்ல. அதுதான் சிக்கல் அப்படிங்கிறாரு ஆளுநர். அதாவது கார்த்தி செல்வம், அதெல்லாம் வந்து நம்மை பிளவுபடுத்துகிற வேலை. அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இவரை உடனே ஆதரிச்சுவாங்களா? காங்கிரஸ், காமராஜருடைய வரலாற்றை பற்றி எங்களுக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்களை திறக்கின்ற போது, தமிழ்நாட்டிலே ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறக்கின்ற போது ஒரு ஆசிரியர் பள்ளி எத்தனை இருந்தது தெரியுமா? அந்த ஆசிரியருக்கு வந்து நம்முடைய பாலச்சந்திரன் சார் இருக்காருங்க, கேளுங்க. அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர்களுக்கு வந்து என்ன தகுதி இருந்தது தெரியுமா? அன்னைக்கு ஆசிரியர்களே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இல்லாமல் 5ஆம் வகுப்பு படித்தவர்கள் எல்லாம் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 8வது வகுப்பு படித்தவர்கள் வந்து ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக இருந்தார்கள். 10வது வகுப்பு படித்த மாணவர்கள் இடைநிலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இந்த வளர்ச்சி, கல்வியுடைய வளர்ச்சி வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விதையை ஊனினார். அந்த விதை வளர்ந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ, யார் அதிமுக நண்பர்களுக்கு வேணா அது உரைக்காம இருக்கலாம். ஆனா எந்த தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சி, அத்தனை ஆட்சியும், கவர்னர் ஆட்சி உட்பட, இடையிலே வந்த பிரசிடென்ட்ஸ் ரூல் உட்பட, கல்வியிலே யாருமே வந்து தங்களுடைய பங்களிப்பை குறைக்கல. அதுவும் கலைஞர் அவர்கள் வந்து இந்த கல்வியை வந்து சமூக நீதி கல்வியாக மாற்றினதுல கலைஞருக்கு பெரும்பங்கு உண்டு. ஏன்னா வரலாற்றுல கலைஞருக்கு கிடைத்த கால அவகாசம் அரசு நிர்வாகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்கல. 5 முறை முதலமைச்சராக இருந்தார்.
60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தார். ஆகவே இந்த கல்வியை இடைநிற்றல் இல்லாமல் பெண் கல்வியை ஊக்குவித்த மிகப்பெரிய பெருமை கலைஞருக்கு உண்டு. அதெல்லாம் வரலாற்றில் யாரும் மறுத்தர முடியாது. ஆகவே இன்னைக்கு காமராஜர் செய்தார், இவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏதோ காமராஜரை நல்லவர் என்று இவர் சொல்வதின் காரணமாக இவர் சொல்லுகிற மற்றவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறார். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விதை போட்டது உண்மை, அந்த விதையை ஊண்டி வளர்த்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கல்வி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது மிகச்சிறந்த கல்வி திட்டம், மிகச்சிறந்த கட்டமைப்பு, மிக அருமையான திட்டங்கள், மிக அருமையான கற்கும் திறன், இதை அவர் குறை சொல்வதற்கு தகுதியே இல்லை. நன்றி திரு பீட்டர். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் கல்வியாளர்கிறதுனால சங்கரநாராயண விட்ட போறேன். சமூக நீதி கல்வியை அடிப்படையாக கொண்ட மாநிலத்தில் இப்போ ஒரு சனாதன கல்வியை உள்ள புகுத்துறதுக்கான முயற்சி ஆளுநர் தொடர்ச்சியாக மேற்கொள்கிறாராங்கிறதான் திரு பீட்டர் முன்வைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியாக நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இன்று அனைவருக்கும் நியூஸ் 18 தமிழ் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியர்கிற முறையில் இந்த வியூவர்ஸ் எத்தனை பேர் ஆசிரியர்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பீட்டர் அண்ணன் சொன்னதுலேருந்து நான் வரேன் சொல்லி, இப்போ நம்ம இங்கே விவாதம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய கல்வியில் தமிழ் மீடியத்தில் படித்து அந்த மூலமாக பெற்றக்கூடிய அறிவை வச்சு தான் இங்கே விவாதமே பண்ணுறோம். இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய கல்வி தகுதியெல்லாம் 10ஆம் வகுப்பு தான். என்ன சொல்லுவாங்க, நான் 10th படித்தேன், நான் ஆசிரியராக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய டீகோட் கரெக்ட் சென்ஸ், அதாவது ஆளுநர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஒரு சாரார் ஒரு விதமாகவும் மறுசாரார் மறுவிதம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன், என்னுடைய கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன். இப்போ என்னுடைய பையன் ஒரு 85 மார்க் வாங்குறான் வச்சுங்க, பக்கத்து வீட்டு பையன் 60 மார்க் வாங்கியிருக்கான். 60 மார்க்கை விட 85 மார்க் ஜாஸ்தி தான். நான் ஏன் 100 மார்க் வாங்கலன்னு கேட்கறது தப்பா? என்னோட பையன்ட்ட why you are not getting 100 marks? ஆளுநருடைய கேள்வி அதுதான். நல்ல அடிப்பு. இப்போ அவருடைய சொல்லக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு தரம் அப்படி ஒரு நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் நான் புரிஞ்சிருச்சு. உங்க வீட்டில் 85% அவன் 60% வாங்குறான் அப்படிங்கிறத இது வெறும் 2 தனிநபர் தனி குடும்பமா அவர் சொல்லல, அவர் இன்னும் டீப்பா போய் பேசுறாரு. அதையும் நான் டீகோட் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரு, தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல திறன், நிறைய மதிப்பெண் வாங்குறாங்க, அரசு பள்ளிகளில் அது வரல அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவருடைய ஸ்பீச்சில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எங்க அட்ரஸ் பண்றாரு பார்க்கணும். அது எய்டட் ஸ்கூல்ல தான் அது அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு மீட்டிங் வந்திருக்குது. சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சார் நீங்க சொல்லக்கூடிய கருத்து எய்டட் ஸ்கூலுக்கு போறாரு, எய்டட் ஸ்கூல்ல புகழ்ந்து பேசுறது வேற. சரி, அவர் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது அரசு பள்ளிகள் இல்லைங்கிறத அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். நான் ஒரே ஒரு பாயிண்டாக கேட்குறேன், அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நம்ம முழுசாக மறுக்கலை. அங்கே அவர் சொல்லக்கூடிய இடத்துல இன்னும் போதுமான அளவுக்கு போதாமல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃப் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. 200க்கு 200 எடுத்ததில் 88 பேர் 200க்கு 200 யாரெல்லாம் எடுத்திருக்கிறா, எங்கிறதுலாம் வந்திருக்கிறாங்க. அதே போல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லா இடத்துக்கும் வாங்க. இன்னைக்கு எம்பிபிஎஸ் போகிற பிள்ளைங்கள்லாம் அரசு பள்ளிகளில் 7.5% இடஒதுக்கீடு இருக்கு வர்றாங்க, குவாலிஃபை இல்லாமல் வரல. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம அரசு பள்ளிகளில் குவாலிட்டியே இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வர்றது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, 2 விதமாக நான் பார்க்குறேன் கார்த்திகை செல்வன். இப்போ அவர் சார் சொல்லியிருந்தார் இல்லையா, நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தேசிய சராசரி விட அதிகமாக இருக்குது. அந்த கிரெடிட் கோஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம ஆளுக்குன்ற அரசுக்கு அது கிரெடிட் போகுது. ஆமாம். அப்போ நீங்கள் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்துட்டீங்கன்னா 2020 தேசிய கல்விக் கொள்கை வரச்சிலே இதை பற்றி பேசணும். இப்போ 4 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு மாணவன் கல்லூரியில் படித்து வெளியே வந்திருப்பான், அதாவது இளங்கலை கல்வி 3 ஆண்டுகள் அல்லது இன்ஜினியரிங் 4 ஆண்டுகள். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வருது இல்லையா, அப்போ அதுக்கு மட்டும் யார் பொறுப்பேற்கிறது? இப்போ நம்ம ஒரு காலேஜில் போறோம், படிக்கிறோம், அதுக்கு கிரெடிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வேலை வாய்ப்பு அல்ல, அந்த வேலை வாய்ப்பு ஏன் வரலன்னா நிறுவனங்கள் சொல்லுது, நாங்க எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி அந்த மாணவர்கள்ட்ட இல்ல. நாங்க ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு போற சொல்லியோ, நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ண சொல்லியோ, நாங்க ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்றக்கூடிய மாணவர்கள் இல்ல. எந்த ஐடி நிறுவனம் அப்படி ஸ்டாண்டர்ட் 10ன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஐடி நிறுவனங்களுடைய வேலை குறைஞ்சிருக்கு சார். அதுதான் நான் சொல்றேன். கேம்பஸ் இன்டர்வியூக்கு நீங்க தஞ்சாவூர்ல இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பல்கலைக்கழகங்கள்ல 2000 பேருக்கு ஒரு ஆண்டுல வாய்ப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு 200 பேருக்கு கொடுக்கல. நான் வேற பல்கலைக்கழகங்கள்லாம் போல, தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். நீங்க சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்களா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா, தனியார் பல்கலைக்கழகங்களா? I come to this point. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்களா வரலையா? கரெக்ட். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு வராங்களா வரலையா? நான் கேக்குறேன் சார். இப்போ அந்த ரேஷியோ பாருங்க, எங்க இருந்தெல்லாம் அவங்க ஆட்கள் எடுக்கறாங்கன்னு பாருங்க. அந்த ரேஷியோலயே 80 இருக்கீங்க சார். 80% சொன்னீங்க. இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில்டு பையங்க இல்லங்க நீங்க. அப்படி ரிப்போர்ட் இருக்கு சார். ஆனா இப்போ சார் இப்போ உலகம் முழுக்கவே ரெசெஷனுக்கு பிறகு, கோவிடுக்கு பிறகு
ஐடி கம்பெனிஸுடைய ஆஃபர்ஸ். நம்ம ஐடி தான் லார்ஜ்லி இங்க எடுக்கிறாங்க. அது அடிப்படையில் சார் நான் சொல்றேன் 80% மாணவர்கள் அது வந்து அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் நிகர்நிலை பள்ளி எடுக்கிறாங்க. 20% மாணவர்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கிறாங்க. அதுக்கும் வர்றேன். நீங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துல, ஆளுநர் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துல 60% மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. சரி, ஸ்கூல் எஜுகேஷன். சரி. அப்ப அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இல்லாம அவன் நேரா வந்து அங்க தனியார் மருத்துவக் கல்லூரியோ தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கோ வந்துடுறாங்களா? ஃபவுண்டேஷன் ஒன்று அரசு பள்ளியில இருந்து வருது இல்ல? அப்ப இல்ல சார், நான் கேட்கறது அரசு பள்ளியில ஒரு மாணவன் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறான் சார். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிற கேசஸ்லாம் ரெக்கார்ட் இருக்கு நம்மளுக்கு. சொல்கிறேன், நான் மறுக்கல. இப்போ நினைக்கிறேன் நான் மறுக்கல. கல்வி வந்து நான் திரு காமகோடியை உங்களுக்கு கோட் பண்ணுறேன். ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் சொல்கிறாரு, அங்கே வரக்கூடிய ஐஐடிக்கு வரக்கூடிய ஜேஇ கிளியர் பண்ணிட்டு வரக்கூடிய மாணவர்கள் முதல் ஆண்டில் தடுமாறுறான், ஃபெயில் ஆகிறான், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லைன்றார். எங்க ஐஐடி மெட்ராஸில். கரெக்ட் சார். இப்போ நம்ம நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறோம் ஐஐடி. அப்போ நம்ம வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு அதை பொருத்தி பார்க்கறது இருக்குல்ல. தமிழ்நாட்டில் தான் இது குறைஞ்சிருக்குன்னு சொல்ற ஆர்குமெண்ட் அடிபட்டு இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆளுநர் எங்க பேசுறாருன்னா ஒரு அரசு பள்ளியில பேசுறாரு. அந்த கான்டெக்ட்ல இதோட தரம் உயரணுங்கிற அந்த அந்த ஆதங்கத்தில் பேசலாம்னு எடுத்துக்கலாம் நம்ம. அது இல்ல, அது அரசியல். நான் உங்கள்கிட்ட பேச வேணா, நான் அவர் திரு செல்வத்திட்ட பேசலாம். அவர் நிறைய அரசியல் பேசியிருக்கிறாரு. சரி, நீங்க ஒரு ஆளுநர் கல்வியின் மீது அக்கறையோடு சொல்லக்கூடிய கருத்துங்கிறது வேற, அரசியலா சொல்றதுங்கிறது வேற. அதான் திரு பீட்டர் இப்போ நீங்க ஒரு பட்டியலிட்டார். அவர் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னு அவர் ஒரு அரசியல் கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்து நீங்க அதுக்கு பதில் இப்போ ஆளுநர் வந்து இதுக்கு முன்னாடி திருவள்ளுவரை புகழ்ந்து பேசியிருக்காரு, தமிழக கலாச்சாரத்தை புகழ்ந்து பேசியிருக்காரு, நான் தமிழை கத்துக்கிறேன் பேசியிருக்காரு, கூட மொழி கத்துக்கிறேன்றார், தமிழ் கத்துக்கிறேன், தமிழ் பேச போறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப நம்ம ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அதை வந்து குற்றமா பார்க்காம அது ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஆளுநர் இப்படி சொல்றாரு, நம்மளையும் பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட யாரும் கிடையாது சார். இடிப்பாரா இல்ல ஏமாறா மன்னன் கடுப்பாரே இல்லாமல் கடும். நம்மள ஒருத்தர் கட்டு சொல்றானே, ஏன்பா சொல்ற, நாங்க மாத்திக்கிறோம் அப்படி சொல்லணும். சரி, ஓகே. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்போம், என்னங்க உங்க மேல அக்கறையோட ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா அதை கன்சிடர் பண்ணாம அதை அரசியல் ரீதியாக அணுகணுமான்னு கேட்கிறார். உண்மைதான். இவர் நம்ம கல்வியாளர் பேசுகிற மாதிரி ஒரு குற்றம் குறைகள் இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இடிப்பாரா எல்லாம் மண் ஏமாறு கெடுப்பாரு கெட்டு போகான்றத திருக்குறளெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. அது தப்பு இல்லை, வாஸ்தவம். ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இங்கே குறைபாடு இருக்குது, நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஆளுநர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு அரசு பள்ளியில் பேசலை, அவருடைய மாளிகையில் தனியார் ஆசிரியர்களை அழைத்து வைத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்துகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிற ஆளுநர் ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்தினார். அதில் பேசுகிற ஒரு பேச்சு, அரசுக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, இல்லை அரசாங்கத்தினுடைய மாணவர்கள்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாணவர்கள் போகிறாங்க, அதை தடுக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்கிறதோ அரசுக்கு அறிவுரை சொல்லலாம், வரவேற்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்துக்கிட்டு அரசை குறை சொல்கிறார். யார் அரசு? ஆளுநர் அரசு. எல்லாத்துக்குமான ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஒரு அரசாணை வந்தாலும் அது ஆளுநர் தான். நான் எப்படி பார்க்கறேன்னா கூடுதல் அக்கறை அவருக்கு வராதா? கண்டிப்பா. அதான் நான் என்ன சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷனலா வந்து ஆளுநர் வேண்டாமா வேண்டுமான்ற ஒரு கருத்து இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ரெண்டாவது, ஆளுநர் சோலாங் அந்த கான்ஸ்டிடியூஷன்லி இருக்கிற வரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய விமர்சனங்களை அது ஒரு பக்கம் நாங்க வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆளுநர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் இருந்து கொண்டு கண்ணாடி அறைக்குள்ள இருந்து அவரே கல்லெடுத்து அடைகிறார். இது வந்து அவருக்கு வந்து அது ஒரு அவமானமா அல்லது வந்து இது ஒரு இழி சொல்லான்றதை வந்து அவர் விரும்பல, அது நினைக்கல. அவருடைய எண்ணமே என்னன்னா, தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்தணும், தமிழர்களை அவமானப்படுத்தணும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து இழிநிலைக்கு கொண்டு வரணும். தமிழ் மொழியை கத்துக்கிறேன், தமிழ் மொழியில பேசுறத புரிஞ்சுக்கிறேன், தமிழ் மீது இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கத்துக்காத போங்க, அது யாருக்கும் எந்த அக்கறை இல்லைங்க. இன்னைக்கு ரோட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆளுநர் தமிழை கத்துக்கனா தமிழை கத்துக்கலாம் எங்களா இருக்கு. ஆனா எங்களை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதான் கேட்பாங்க. இப்போ ரோட் என்ன அப்படி அவர் அவமானப்படுத்துகிறார்? நான் கேட்கிறேன் சார், என்ன அப்படி ஆளுநருக்கு தரவு எங்க இருந்து வச்சிருக்கிறாரு? போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடியது வந்து அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் மத்தியில் இருக்குதுன்னு அவர் எந்த தரவு வச்சு பேசுறாரு? ரெண்டாவது, தரம் வந்து தாழ்ந்து போயிருக்கு, குறைஞ்சி போயிருக்குது, அங்க ஸ்டாண்டர்டு கம்மியா இருக்குன்றதுக்கு ஆளுநருக்கு எங்க தரவு இருக்கு? நான் கேட்கிற ரெண்டு கேள்விகள்ல, இந்தியாவிலேயே போதை பொருட்கள் பயன்படுத்துவதும் புகலிடமா இருக்கக்கூடிய மாநிலம் அவருடைய எஜமானா இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகிற மாநிலம் குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷ்னல் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை ஆல் இண்டியா ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் ரேஷியோவாக இருக்கட்டும்,
இதுல டாப் 3 ரேங்க் எடுக்க போனா அதிகமான மக்கள் இருக்க போனா பாப்புலேஷன் வைஸ்ல உத்தரப்பிரதேஷ் கொண்டு வராங்க, மகாராஷ்டிரா கொண்டு வராங்க. ஆனா பாப்புலேஷன் கம்மியா இருந்தும் ஆனா அதிகமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு 3rd பிளேஸ் வைக்கிறாங்க. நீங்க அவர் என்ன சொல்றாரு, கல்விக்குள்ள வரும்போது 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 75% ஸ்டூடெண்ட்ஸ்னால இரட்டை இலக்க எண்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்றக்கூடிய கத்துக்கிட்டார் ஆளுநர் ஒரு சர்வேல என்றார். என்ன சர்வேங்கிறது அவங்க தான் சொல்லணும். நான் என்ன கேக்குறேன், சங்கரநாராயணன் ஏதாவது சர்வே வச்சிருக்கீங்களா? அதாவது ரெண்டு நிறுவனம் ஏசர்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ கேக்குறாங்க இல்லையா, அது எந்த நிறுவனம் கொடுத்துச்சோ அதே மாதிரி PISA பிசான்னு ஒன்னு இருக்கு, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மென்ட். அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்கன்னா உலக அளவுல இந்தியாவினுடைய சராசரி கம்மியா தான் இருக்குது, இந்தியாவில தமிழ்நாட்டினோட சராசரி கம்மியா சொல்லுது. சரி, அப்ப இந்தியாவே வந்து பாட்டம்ல இருக்குங்கறாங்க. ரைட். இப்போ என் கேள்வி என்னன்னா சார், இல்ல என் கேள்வி என்னன்னா, நீங்க அந்த சர்வே அப்படியே கூட வச்சுப்போம். 9ஆம் கிளாஸ்ல இருக்கிறதுல 75% ஸ்டூடெண்ட்ஸ் இரட்டை இலக்க எண்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. 10ஆம் கிளாஸ்ல என்ன ரிசல்ட் வருது தமிழ்நாட்டுல பப்ளிக் எக்ஸாம்? அதுதான் சார் ரோட் மனப்பாடம் பண்ணி கூட கல்வி சார். என்ன சார் இரட்டை இலக்க என்ன புரிஞ்சுக்க முடியாதுன்னா மனப்பாடம் எப்படி சார் பண்ணுவாங்க சார்? நீங்க ஒரு லாஜிக் வேணாமா சார்? குற்றச்சாட்டு வைக்கும்போது क्वेश्चंस கேக்குறது ரெண்டு விதமா கேட்கலாம் கார்த்திகை செல்வன். ஒன்னு வந்து பொது அறிவு சம்பந்தமான லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் மாதிரி கேட்கலாம். இது ரொம்ப இல்ல இது ரொம்ப மேலோட்டமா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனம். நீங்க வந்து இரட்டை இலக்க எண்களை அப்படின்னா என்ன, 100க்கு முன்னாடி இருக்கிற 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் 75%ங்கறாங்க. சரி, 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் என்ன சார்? உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் கல்வியாளர். ஒவ்வொரு ஆண்டு 10ஆம் கிளாஸ் நம்மளுடைய அசஸ்மென்ட் பேட்டர்ன்லயே சில குறைபாடுகள் இருக்கு சார். சார் குறைஞ்சபட்சமா எண்ணிக்கை தெரியாம ஒருத்த பாஸ் பண்ண முடியாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து 80 மார்க்ல இருந்து 100 மார்க்ல 80 மார்க் தான் சார் பையன் எழுதி வாங்குறான், 20 மார்க் இன்டர்னல் அசஸ்மென்ட். சார் அத நான் இல்லன்னு சொல்ல சார். அப்ப நீங்க அவன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே நீங்க பாஸ் மார்க் எவ்வளவு? 33 பாஸ் மார்க் எவ்வளவு? 35 மார்க் சார். ஆமா. அப்போ நீங்க அவனுக்கு எண்ணிக்கையே தெரியாம பாஸ் ஆவானா சார்? என்ன சார் பேசுறீங்க? 88ங்கற எண்ணிக்கை தெரியாம ஒருத்த பாஸ் ஆவானா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார். 100 மார்க்ல 20 மார்க் நீங்க இன்டர்னல் அசஸ்மென்ட்டா கொடுத்துறீங்க. சரி, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே 20 மார்க் கொடுத்துறீங்க. ஓகே, உங்க கணக்கு மீதி மார்க் வந்து அவன் வந்து நீங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन இருக்குது, அவன் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनே படிக்காம 1வது क्वेश्चனுக்கு பி, 2வது क्वेश्चனுக்கு பி, அப்படி 10 பி போட்டா 10 மார்க் வந்துரும் சார். எப்படி வரும் சார்? நீங்க பாருங்க எப்படி வரும் பெர்முடேஷன் காம்படிஷன்ல 25 இல்ல இவ்வளவு பேரா சார் பாஸ் ஆவா? 1 2 நீங்க வந்து அவன் வந்து அவனுக்கு லக் கிடைச்சது, அவனுக்கு அதிர்ஷ்டத்துல வந்தான்னு சொல்றாங்க. 25 மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கொடுக்குறீங்க சார். அதான் சார் நான் என்ன சொல்றேன், 9 லட்சம் 10ஆம் கிளாஸ் ஐ திங்க் 12 லட்சம் பேர் நினைக்கிறேன், 11 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அத்தனை பேருக்கும் லக்ல தான் பாஸ் பண்றாங்களா இந்த 75%? எப்படி சார் லாஜிக் வேணாமா? சில விஷயங்களை பொதுவெளி டிபேட்ல வந்து நான் சார் நான் இல்ல பொதுவெளியில விவாதிப்போம், தப்பு இருக்குன்னா சரி பண்ணட்டும், இதுல என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணணும், எதானா ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்க 40% மாணவர்கள் இல்ல சார் பாட புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை, அது கூட டிஸ்பியூட்டபிளா வச்சுக்கலாம், பேசலாம். ஆனா எண்ணிக்கையே தெரியாம ஒரு 75% இருப்பாங்க. இன்டர்னல் மார்க் என்ன லாஜிக் நீங்க எனக்கு சொல்லுங்க. இன்டர்னல் மார்க்ஸ் குழந்தைகளுக்கு போயிருக்கு சார். சார் அத நான் மறுக்கல சார். 20 மார்க் இன்டர்னல் மார்க் சார், 20 முழுக்க கொடுத்துறாங்க. பையன் மார்க் எழுதுறான் சார். சரி, இப்போ இன்னொன்னு என்ன, 10 மார்க் வாங்குறான் சார். நான் மத்தவங்களோட கருத்து கேக்குறேன். இன்னொன்னு என்னன்னா 10ஆம் கிளாஸோட நிக்கல, அவங்க 11ஆம் கிளாஸ் போறாங்க. GR நம்ம டபுளா இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா கல்லூரிக்கும் போறாங்க. எல்லா இடத்துக்கும் போகும்போது அங்கிருந்து வரக்கூடியதெல்லாம் இந்த வெறும் எண்ணிக்கை 88 தெரியாம இல்ல 76 தெரியாம 55 என்னன்னு தெரியாம போக முடியாது சார். இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு. எதுவுமே எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் சொல்றாரு. இல்ல சார் 75% அப்படியே இருக்க முடியும்? 75% இருக்க முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க லாஜிக்கலா. ஒருத்தர் வந்து அவங்களால கணக்கு போட முடியல, சொல்யூஷன் கொடுக்க முடியல, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்ல, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு டிபேட்டபிளா இருக்க முடியும். எண்ணிக்கையே தெரியாம 75% 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா, 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னா அது லாஜிக்கலா இருக்கான்னு ஒரு கல்வியாளர் நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். வர இல்ல 75% சும்மா இல்ல சார். சார் 11 லட்சம் பேரோ இல்ல 10 லட்சம் பேர் வச்சு 7.5 லட்சம் பேருக்கு எண்ணிக்கையே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அக்செப்டபிளா பார்க்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் தெரியும், பேசுவோம். எஸ் சார், அதாவது குறைபாடு இருக்குதுன்னா அதை சுட்டி காட்டினா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ஆனால் வந்து நீங்கள் வந்து டோட்டல் அக்யூசேஷன் பண்ணுறது தான் அதில் கொஷின் இருக்குது. உங்கள் அக்யூசேஷனில் வந்து இன்டென்ஷன் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது, அரசியல் இருக்குது தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் பேசும்போது நிறைய பேர் வந்து சார் பேசும்போது ஆரம்பத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து போதுமான அளவுக்கு குவாலிஃபை பர்சன் ஸ்கில்டு லேபர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், குவாலிஃபைடாக இல்லை சார். தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடியவங்க தான் சரி இன்னைக்கு உலக அளவில் வந்து மென்பொருள் சாஃப்ட்வேரில் வந்து அதிகமான இடத்துல போய் அக்கோமடேட் ஆகக்கூடியவங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடியதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோட. இப்போ ரீசெண்டாக காமகோடி சார், டைரக்டர் ஆஃப் IIT மெட்ராஸ், அவர் அரசு விழாவில் முதலமைச்சர் இருக்கும்போதே பேசுகிறார். என்ன,
அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஐஐடி மெட்ராஸ் என்ரோல்மெண்ட்டு இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது 250 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ள இது 1000 கொண்டு வரணும். ஸோ கவர்மெண்டோட ஸ்கூல் எஜுகேஷனுடைய பாலிசியை ஐஐடி மெட்ராஸ் காமகோடி சாரே வந்து ஒரு அரசு அதே காமகோடி சார் என்ன சொல்றாருன்னா, புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை, அவங்க ரெண்டுல அதை NEPன்னு வச்சுப்போம் ஷார்ட். அவங்க ஒன்னா சொல்றாங்க, நீங்க NEP சொல்லுங்க. இந்த அதுலயும் சரி ஸ்டேட் எஜுகேஷன் சிலபஸ்லயும் நல்லது இருக்கு, அதனால ரெண்டுல இருக்கக்கூடிய நல்லதையும் எடுத்துக்கணுங்கிறாரு. கரெக்ட். நாங்க ஒண்ணு மறுத்து பேசலையே. எங்களுடைய உயர்கல்வி அமைச்சரும் சரி, எங்களுடைய பள்ளிக்கல்வி அமைச்சரும் சரி, எங்க அரசும் சரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற நல்லதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் மும்மொழி கொள்கை 5+3+3+2+ங்கிற முடியாது, நாங்கள் 10+2 இதுதான் சப்ஜெக்ட் சொல்றோம். நாங்கள் வந்து அடிப்படை பாலிசியில நாங்கள் கை வைக்க விட மாட்டோம் சார். பட் எங்களுடைய பாலிசியை நீங்க வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு உங்க பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ற இம்போசிஷன் நாங்கள் குறை சொல்றோம். இதுதான் எங்களுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு செல்வம், நான் திரு பாலச்சந்திரன் வரதுக்கு முன்னாடி செல்வம், நீங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்னாலும் கல்வி கன்கரண்ட் லிஸ்ட் தானே சார், ரெண்டு பேருக்கு இணையானது தானே, அதிகாரம் தானே. நீங்க திணிக்க பார்த்தா இம்போஸ் பண்ண பார்த்தா நாங்க விட்டுருவோமான்னு கேட்கிறாரு திரு பரந்தாமன். நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் அண்ணன் கார்த்திகை செல்வனுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதிலும் நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா, பாலச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த ஆளுமைகளுக்கு, உங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னு கேட்டா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றது காரணம் எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலா இருக்கிறவங்க அவங்க. ஏன்னு கேட்டா ஐயா முன்னாள் பேரவைத் தலைவர் ஐயா செல்லப்பாண்டியன், அதுக்கு பிறகு எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஐயா APC வீரவாகுப்பிள்ளை வஉசி கல்லூரியுடைய நிறுவனர் ஐயா APC வீரவாகுப்பிள்ளை, அவருக்கெல்லாம் மாணவரா இருந்தவங்க எங்களுக்கு ரோல் மாடலா இருந்தவங்க. அதே மாதிரி அவர் IAS ஆபீசர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் உதாரணமா இருந்தாங்க. அதனால அவங்க பேரை குறிப்பிட்ட மற்றவர்களை யாரும் எல்லோரையும் நான் சொன்னதா கருதி கிடக்க இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதகு ஆளுநர் அவர்கள் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் முதலமைச்சர், அரசாங்கத்துடைய முகம் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வந்து ஆளுநர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ணன் எனக்கு முன்னால பேசுற சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் பரந்தாமன் அவர்கள் கூட சொன்னாங்க, அவருதான் அவர் பேர்ல தான் வந்து எல்லா அறிக்கைகளும் வருது, ஜிஓ வருது எல்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய நண்பர் சங்கர் நாராயணன் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு இன்னும் மேம்படுத்துவதற்கு, அரசு கல்வியை மேம்படுத்துவதற்கு ஆளுநர் சொல்ல ஆலோசனையாக ஆளுநர் எடுத்துக்கொண்ட அக்கறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு கான்ஃபிளிக்ட உண்டாக்க கூடாது. கல்வி நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு சொன்னீங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் போது ஸ்டேட் பாலிசி சென்ட்ரல் பாலிசி ரெண்டு வேறுபடும் போது இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் வந்து என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்க வந்தால் அது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன் தான் பிரிவியல் ஆகுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க திரு செல்வம் அதை விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஆளுநர் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு, அவர் அக்கறை அதான சொல்றாரு, கேட்டுக்கலாமேன்றீங்க. ஆனா அவர் அரசியலா சொல்றாருங்கிறதா இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு. அக்கறையா இந்த பாடத்திட்டம் நல்லா இருக்கு, தமிழ்நாடு நல்லா இருக்கு, இன்னும் மேம்படுத்தப்படணும்னு சொல்றது வேற. ஆனா தரம் தாழ்ந்து இருக்கு, இந்திய கல்வியோடு இந்தியாவில் கல்வியோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுடைய தரம், தமிழ்நாட்டு கல்வி அரசு பள்ளியுடைய தரம் தாழ்ந்து இருக்குங்கிறாரு. அதை தான் திரு உதயநிதி சொல்றாரு, இது வைத்தறிச்சல்ல சில பேர் பேசுறாங்கன்றாரு. அப்ப அதை கடந்து போக முடியாதுங்கிறாரு. இன்னொன்னு தரம் தாழ்ந்திருக்குன்னு வேண்டாம், தரம் மேம்படுத்தணும்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. அதை அப்படிதான் கொண்டு போறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு நினைக்க முரசொலியில கூட ஒரு தலையங்க வந்திருந்தது. முரசொலிங்கிறது பெரிய பாரம்பரியம் உள்ள கலைஞர் அவர்களால் அது தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகையில ஒரு தலையங்க வந்து உனக்கு பிடிச்சா இல்லையா இல்லைன்னா போயா, பீகாரை பார்த்து போயா அப்படிங்கிற அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளால ஆளுநர் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. நான் இன்னொன்னு கேட்டேன்னா, இவங்களுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து நீட்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. அது ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் பேசும்போது முடிவெடுத்துச்சுன்னா போடணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இல்ல 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 மறுக்கலாம் அல்லது விளக்கம் கேட்கலாம். 2-3 இஷ்யூல உச்ச நீதிமன்றம் ஏன் பண்ணுனீங்கன்னு கேட்டுச்சு. ராஜீவ் வழக்கு, அதுக்கு பிறகான நீட் வழக்கு, எல்லாத்துலயும் உச்ச நீதிமன்றம் உள்ள வந்துச்சு. அண்ணா ஒன்னே ஒண்ணு கேளுங்க, தாமதப்படுத்தியது ஏன்? அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப அதிகமா பேசி அரசியலாக்க வேண்டாங்கிறக்காக தான் நான் ஒரு அளவோட போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 294 கல்லூரிகள்ல
950 பேராசிரியர்கள், நீங்க தயவு செய்து கொஞ்சம் அனுமதிங்க, 950 பேராசிரியர்கள், ஒரே ஒரு பேராசிரியர் 11 கல்லூரியில வேலை பார்த்ததா சம்பளம் வாங்கியிருக்காரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தர் இங்க வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு, போலி ஆதார அடையாள அட்டைகளை உருவாக்கி சம்பளம் வாங்கியிருக்காரு சொல்றது வந்து நம்முடைய மாநில உயர்கல்வி துறைக்கு ஏற்பட்ட சறுக்கலா இல்லையா? இது அரசை விமர்சிப்பதற்கு தகுதியான குற்றச்சாட்டா இல்லையா? நீங்க அதை வச்சுக்கிறீங்க. இல்ல அதையும் விவாதிப்போம். ஆளுநர் சொன்னதிலே கூட அவர் என்ன சொல்றாரு, ஆளுநர் மட்டும் இல்ல, இப்போ உங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறவரும் திரு ராஜா அவர்களும் என்ன சொல்றாருன்னா, ஓராசிரியர் பள்ளி அல்லது அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்குறாரு. 2 விஷயமா அதை அணுகணும். ஒன்று, பாடத்திட்டம் என்பது வேறு, கட்டமைப்புங்கிறது வேறு. பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், பாடத்திட்டம் என்னவாக இருக்கணுங்கிறது தான் ஸ்டேட் எஜுகேஷன் சிலபஸும் சமூக நீதி சார்ந்த பாடத்திட்டம்னு திரு பீட்டரும் திரு பரந்தாமனும் ஆர்கியூ பண்றாங்க. நீங்க எனக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்லையா, இன்னும் கூடுதலா செய்யணுமானா அது 2வது விவாதம், அதை பேசுவோம். ஆனால் பாடத்திட்டத்தில் நீங்க அதனால் தரம் தாழ்ந்திருக்கிறது, அதனால் இந்தியாவுக்கு ஆபத்துங்கிறார் ஆளுநர். அப்ப அதை ஜஸ்டிஃபை பண்ணல, என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க? நீங்க இன்னும் கூட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவதற்கும் ஆலோசனை சொல்வதற்குமான உரிமை பெற்றவர் எல்லாரும் ஒத்துக்கிடுவீங்க, மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இந்த மாநில அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையில் இருக்கிற குளறுபடிகள், நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சனாதானம் பீங்க, மும்மொழி கொள்கை பீங்க, எல்லாம் சொல்லி இந்தி திணிப்புன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நான் குறிப்பிட்டு யாரை சொல்ல விரும்ப, திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல 3வது மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்தி. நான் என்னால பேர் குறிப்பிட்டு கூட இன்னருடைய பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் சொல்ல முடியும். அதுல என்ன கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து மிக உயர்ந்த நோக்கத்தோடு பச்சை தமிழர் காமராஜர் பொன்னாடார், பொருள்நாடார், புகழ் நாடார், நாட்டின் நலன் மாத்திரமே நாடியவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வந்து கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் பெருந்தலைவர் காமராஜரை இன்னைக்கு நாம கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் சொல்றோம். அவரை வந்து எந்த கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது. அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட யாரும் ஒரு குறிப்பிட்ட சாரார், அவர் தேசிய தலைவர், எங்களுக்கும் தலைவர், எல்லோருக்கும் தலைவர். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு காமராஜரை நீங்க உரிமை கொண்டாடுறத அவங்க அனுமதிப்பாங்களான்னு தெரியல. நீங்க உரிமை கொண்டாடுங்க, அது உங்க உரிமை. அதாவது கல்வியை வந்து வியாபாரம் ஆக்கிட்டதுனால ஸ்கில் வந்து போயிடுச்சுங்கிறத தான் நான் வந்து அதுக்கு தரவுகள் வேணும்ல, அதுதான் திரு பீட்டர் சொல்றாரு. இப்ப நீங்க மத்திய அரசாங்கம் வெளியிட்ட NIRF ரேங்கிங் எடுத்து பாருங்க, அல்லது GR எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் டாப்ல முதல் இடம் இல்ல 2வது இடம் இருக்குன்னா அது எப்படி வர முடியும்? அடிப்படை கட்டமைப்பு இல்லாம, பாடத்திட்டம் சரியா இல்லாம எப்படி வர முடியும்? அனுபவிச்சீங்கன்னா ஒரே ஒரு செய்தி, இப்போ என் கண்ணு முன்னாலே தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஆளுமைகளா இருக்கிற அண்ணன் பீட்டர் போர்ஸ் ஆகட்டும், அல்லது ஐயா பாலச்சந்திரன் ஆகட்டும், நீங்க உள்ளிட்ட நெறியாளர் அண்ணன் கார்த்திச்சந்திரன் உள்ளிட்ட நீங்க எல்லாம் கூட தமிழ்நாடு சிலபஸ்ல இருந்து வந்தவங்க தானே. நீங்கள்லாம் உங்களுடைய ஆளுமைகளை நீங்கள் ஆகச்சிறந்த ஆளுமைகளாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள், தகுதிப்படுத்திக் கொண்டீங்க, அது வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும், மெமரி பண்ணி நாம வந்து மக்கள் பண்ணி படிச்சு எழுதி பாஸ் பண்றதை விட ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணுங்கிறது பொதுவான கருத்து. நீங்க மும்மொழி கொள்கைக்கு விரோதமாக இருப்பதாக ஒரு காட்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் நேற்றுக்கு அல்லது நேற்றைக்கு முதல் நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னால சென்னை மாநகரத்தினுடைய மேயர், வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களும் பிரெஞ்சு துணை தூதரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பள்ளிக்கூடத்துல பிரெஞ்சு 3வது மொழியா வைக்கணும்னு சொல்லி. நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவரவர் விரும்புற மொழியில 3வது மொழியை படிச்சுட்டு போட்டுமே, எதுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். நீங்க விரும்புனா சனாதானம் சொல்லுவீங்க, ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா முத்தமிழ் முருகன் அம்மனுக்கு விழா எடுக்கன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைத்த தன்மை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளில் நிலைத்த தன்மை இல்லைங்கிறதுனால உங்ககிட்ட சரியான பார்வை இருக்கான்னு கேள்வி வந்துருது. இப்ப முருகனுக்கு மாநாடு நடத்தினா வரவேற்க வேண்டிய நீங்க அதை விமர்சிக்கிறீங்கன்னா இல்ல என்ன, அப்புறம் நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்க இந்து விரோத கட்சி அல்லது வேற ஏதோ ஒண்ணு ஆன்மீகத்துக்கு எதிராக அப்ப நடத்துவாங்கன்னா அதை வரவேற்கணும்ல. அதுல ஏன் அப்ப உங்க ஏரியால டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல தமிழ்நாட்டுல இந்து விரோத மாநாடுன்னு திரு H. ராஜா சொல்றாங்க.
சொல்றாங்களா இல்லையா? இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நாங்க வந்து நீங்க இதே விஷயம் கேட்டீங்கன்னா வெளிப்படையா வாங்க. ஓகே, அதாவது வெளிப்படையா ஒரு பக்கத்துல தந்தை பெரியாரை சொல்லி அண்ணாவை சொல்லிட்டு எல்லாமே வெளிப்படையா நடந்துச்சு. மாநாடு 3 நாள் 2 நாள் நடந்துச்சுன்னா வெளிப்படையா தான் நடந்துச்சு. பேசுவோம் நம்ம தான் கிட்ட செலவுல நடந்தது, அரசு செலவுல நடந்தது. ஆமா சார், இந்து அறநிலையத்துறையினுடைய சார்பாக நடந்துச்சு, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடந்துச்சு. பேசுவோம் திரு பாலச்சந்தர், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வெற்றி வந்துடுறேன். இந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டியிருக்கு? நம்ம வந்து பிளைண்டா ஆளுநர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருங்கிறதுனாலே இருக்கணுமா? இது மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்ல திணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் ஒரு வேந்தராகவும் இருக்காரு, அதை பார்த்து சொல்றாரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஆளுநருடைய பொதுவெளியில் கூறப்பட்ட கருத்துக்களை பற்றி சொல்லும்போது ஆளுநருக்கு உள்ள உரிமைகள் கடமைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நிச்சயமா சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா 2-3 பேர் இங்க சொன்னாங்க ஆளுநர் வந்து நல்ல நோக்கத்தோட நம்ம நாடு நம்ம மாநிலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ற அட்வைஸ் ஐயா எடுத்துக்கிடக்கூடாதுன்னு சொல்லி கருத்து சொல்லப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கிறது என்னன்னா ஒரு மாநிலத்துடைய ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கடமைகள் உரிமைகள் உண்டுன்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் தன் மாநிலத்தில் உள்ள எல்லா நிலவுகின்ற சூழ்நிலை பற்றி, கல்வியை பற்றி, பொது சுகாதாரத்தை பத்தி, லா அண்ட் ஆர்டர் பற்றி எல்லாத்தையும் பத்தி அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புவார். மாசத்துக்கு ஒரு தரம் அனுப்புவார். இப்போ ஏதாவது ஒரு இதுல வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் நினைத்தார் என்றால், உணர்ந்தார் என்றால், அவருக்கு அப்படிப்பட்ட தகவல்கள் கிடைக்கின்றன என்றால் முதலமைச்சரை கூப்பிடுகின்ற உரிமை அவருக்கு உண்டு. முதலமைச்சர் ராஜ்பவனுக்கு போவாரு, அங்க இவர் வந்து தன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்துவார். முதலமைச்சர் ஆவணம் செய்வதாக உறுதி அளிக்க வேண்டும். இதெல்லாம் அரசியல் சட்டம் சொல்றது. சரி, அதுக்கப்புறம் முதலமைச்சர் இப்படி ஆவணம் செய்யாமல் இருந்தால் அதை பற்றி தன்னுடைய மாதாந்திர அறிக்கையில் குறிப்பிடும் அதிகாரமும் உரிமையும் ஆளுநருக்கு இருக்கிறது. இதுல எந்த அதிகாரமும் உரிமையும் இல்லைன்னா பொதுவெளியில இந்த அரசு விமர்சிக்கிற அதிகாரமும் உரிமையும் ஆளுநருக்கு கிடையாது. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மரபு வந்து இதுவரைக்கும் அப்படி இருந்ததே கிடையாது. நம்பர் 1. சரி, இப்ப ஆளுநர் வந்து தன்னுடைய பதவிக்கான கண்ணியத்தை காப்பாற்றாமல் தான் பல சமயங்களில் பொதுவெளியில் கருத்துக்கள் கூறுகின்றார் அப்படிங்கிறது உண்மை. இது நம்பர் 1. நம்பர் 2, இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு வந்து தமிழகம் என்று அழைப்பதுதான் சரியானதாக இருக்கும்னு எந்த தமிழ் அறிஞரை கூப்பிட்டு கேட்டு இந்த முடிவுக்கு வந்தாரு? பிறகு அவசரமா பேக் அடிச்சாரு. அடுத்து வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சரி செய்து சார். அப்ப ஒரு ஆளுநரா இருக்கிறவங்க வந்து பொதுவெளியில வந்து தவறான கருத்து சொல்லவே கூடாது. அதனால வந்து சொல்றது அதுக்கப்புறம் பேக் அடிக்கிறது அவருடைய மேல்நிலைவை வந்து காட்டுறது அமையாது. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் ஃபர்ஸ்ட் 100ல இந்தியாவில ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு எந்தெந்த கல்வி நிலையங்கள்லாம் அந்த முதல் 100 இடங்கள்ல இருக்காங்க. லோயலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், ஐஐடி, விஐடி, வேலூர், இது மாதிரி வரிசையா சொன்னாரு. இப்படி குற்றம் சாட்டிய கவர்னர் அதுக்கு ஏன் பதில் சொல்லியிருக்கணும், சொல்லல. அடுத்து வந்து இன்னைக்கு இந்திய அரசுடைய ஒரு நிறுவனம் எல்லா மாநிலங்களிலும் உள்ள கல்வி நிலையங்களுடைய தர நிர்ணயத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு நிறுவனம் சொல்லி இருக்கு. அதுல தமிழ்நாட்டுடைய கல்லூரிகள் எத்தனை, அது பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜ், இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இவங்க எல்லாம் எத்தனை பேர் அதுல இடம் பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. இப்ப இவர் சொல்றாரு தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் ரொம்ப தாழ்ந்து இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தங்க தான் உண்மை சொல்றாங்க, யாரோ ஒருத்தங்க பொய் சொல்றாங்க. யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு கல்வியாளர் இருக்காரு, அவர் நிச்சயமா வந்து சொல்லலாம். இன்னொன்னு, ஆளுநர் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கள் சொன்னதுல வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னார், எந்த சர்வே முடிவின் அடிப்படையில் சொன்னார், அந்த சர்வே முடிவை பற்றி முதலில் மாநில முதலமைச்சருக்கு சொன்னாரா? இப்படிப்பட்ட ஒரு சர்வே முடிவுகள் வந்திருக்கின்றன, மிக மிக தவறானதாக கீழான பாதையில் தமிழகத்தின் கல்வி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரா? முதலமைச்சர் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தாரா? இப்ப தமிழ்நாட்டுடைய கொள்கையை வந்து பார்த்தோம்னா கடந்த 100 ஆண்டுகளாக இருந்தது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பாரதியார் அன்னைக்கு சொன்னதை 100 வருஷமா செஞ்சாங்க. பாரதியார் நம்புறாங்களோ இல்லையோ, அவருடைய கவிதையில என்ன சொன்னாரோ அதான் பண்ணாங்க. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், அதான் முதல்ல சொன்னாங்க. வயிற்றுக்கு சோறு போட்டார்களே படிக்க முடியாது. அடுத்து வந்து இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் யூனிவர்சல் எஜுகேஷன், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் எப்படிப்பட்ட கல்வி கொடுக்கணும்? உடனடியாக வந்து ஏற்று சொற்காக இல்ல, இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி, நான் முதல்வன் வந்திருக்கு என்னதுன்னு சொல்லி கேட்கணும். பயிற்சி, அடுத்து வந்து ஏற்று சொற்காயா இல்ல, பல கல்வி தந்து மல்டி பர்பஸ் எஜுகேஷன். அடுத்து என்ன செய்யணும்? இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும், சும்மா நமக்குன்னு இல்ல, சுயநலம் இல்ல,
இந்த கல்விக் கொள்கை, தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கையை பற்றி முந்தைய ஒரு விமர்சனம் உண்டு. தே ஆர் நாட் அனலிட்டிக்கல், மெமரி பவர் வந்து என்கரேஜ் பண்றாங்க. இன்னைக்கு காமகோடியை சொன்ன மாதிரி இந்த அரசுடைய கல்விக் கொள்கையிலையும் சிறந்த அம்சங்கள் இருக்கின்றன, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் சிறந்த அம்சங்கள் இருக்கின்றன. ஒரே அடியா ஒண்ணு தூத்துறதுல அர்த்தமே கிடையாது. 2 விதங்களில் ஆளுநர் செய்தது சரியில்லை என்று நம்புகின்றேன். ஒன்று, இவர் பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற மரபை திரும்ப திரும்ப உடைக்கின்றார் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இவர் கூறுகின்ற தகவல்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறுகின்றார் என்று வினா எழுப்பும் போதெல்லாம் நழுவி போய்விடுகின்றார் என்பது இன்னொன்று. ஒரு ஆளுநர் இங்க வந்து வேந்தராவும் இருக்காரு. வேந்தரா இருக்கக்கூடியவர் கல்வி நிறுவனங்களுக்கு போறாரு, அங்க அது சார்ந்த பிரச்சனைகளை அக்கறையோடு பேசுகிறார். அதை முழுக்க அரசியலாக மட்டுமே பாக்குறீங்கன்றதான் சங்கரநாராயணன் தொடங்கினார். இப்ப ஒரு ஆளுநர் தன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்தவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப ஆசிரியர்கள் மத்தியில் பேசும்போது அந்த ஆசிரியர்கள் தான் சொல்றாரு, இந்த மாணவர்களை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறாரு. துணைவேந்தர் தனியா பேசுவார். அவருக்கு வந்து உண்மையாகவே குறைகள் இருப்பதாக காணப்பட்டால் வேந்தர் என்ற அளவில் துணைவேந்தரிடம் தனியாக பேசுவார். அதை வந்து பிரஸ் நியூஸா போட மாட்டார். அதான் முக்கியமான விஷயம். நீங்க என்னைக்கு பிரஸ் நியூஸா போடுறீங்களோ அங்க பாலிடிக்ஸ் நுழைஞ்சிடுறீங்க. இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அல்லது பேராசிரியர்களுக்கான செய்தியை சொல்லணும்னு நினைச்சா அவர் அப்படித்தானே பேச முடியும். இல்ல, தமிழ்நாடு முழுமைக்கான ஆசிரியர்களுக்கான செய்தியை வந்து அவர் முதலமைச்சர் தான் சொல்லணும். இவருக்கு ஏதாவது இந்த கல்வி திட்டத்துல குறை இருக்குன்னு சொல்லி நினைச்சாருன்னா, நான் திரும்ப திரும்ப கூறுகின்றேன், பொது வெளியில் எந்த ஒரு அரசிற்கு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருக்கிறாரோ அந்த அரசை, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை இவர் பொது வெளியில் குறை சொல்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் செய்யுங்கள் என்று கூறவில்லை. இங்க இருக்கிறவங்க 2 பேருமே சொல்லட்டும். கல்வியாளருக்கு தெரியும் நிச்சயமா. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். சுப்பிரமணியன், ஆளுநர் அப்ப வந்து ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரா தொடர்ச்சியா? ஒவ்வொரு முறை அவர் திரு பாலச்சந்திரன் சுட்டி காட்டுறாரு, இது முதல் முறை இல்ல, கடந்த காலங்களையும் சொல்றாரு. அப்ப அதற்கான பதில உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்னா அதுக்கு பதில் சொல்லாம நழுவி போறாரு. அப்ப இவருடைய ஐடியா என்ன? ஒரு அக்கறை இருக்குன்னா அரசாங்கத்தில் பேசுவாரு, மக்கள்கிட்ட நேரம் போய் பேச மாட்டாரு. அப்ப அதுக்கு வேறு நோக்கம் இருக்கு அப்படிங்கிற இல்லை. அந்த மீட்டிங்கில் குறிப்பிட்டு பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, இந்த பிஎம்சி பற்றிலாம் பேசினார். அவர் பிஎம்சியில் வந்து இந்த அரசாங்கம் முதல்ல சைன் போடுறேன்னாங்க, அப்புறமா சைன் போடாமல் வந்து திருப்பி எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக ஒரு ஃபார்மேஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம், அதை வந்து இந்த அகாடமிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதில் என்ன கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, அவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து தமிழ்நாடுக்கு முரண் இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முரண் என்ன முரண் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதுக்கப்புறம் நெல்சன் என்ற ஐயா தலைமையில் பண்ணாங்க. அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது விலகி போயிட்டார், அந்த பிரசிடென்ட்ஷிப்லேருந்து விலகி போயிட்டார். அவருக்கு அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் அந்த நோட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து மோர் டுவர்ட்ஸ் என்இபி கூட போகிற மாதிரி இருக்குது, ரீகிறிஸ்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது பேர் மற்றும் மாற்றுவதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ்சிபி ஈக்குவல் டு என்இபின்னு பண்ணுறாங்க, அதனால் எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைன்னு வெளில போகிறார். ஸோ இப்போ அந்த எஸ்சிபி 2 வருடங்களாக 2.5 வருடங்களாக அப்படியே வந்து டாக்குமெண்ட்லேயே இருக்க தவிர இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, என்இபி உங்களுக்கு பிடிக்கல, ரைட்டு, ஸோ என்இபிக்கு பதிலாக நீங்கள் எஸ்சிபி கொண்டு வந்தீங்க இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்கிறா? அப்படி சொல்றாரு. அவரு எங்க சொல்றாரு? ரவி சொன்னார், நீங்க ஆர்என் ரவி வந்து மாற்று என்பதே கிடையாதுங்கிறாரு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் வரணும், அதுக்கு மாற்று இல்லங்கிறாரு. இல்ல, அட்லீஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஒன்னு டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்கீங்க இல்லையா? 15 மார்ச் 2024ல வந்து ஒரு சர்க்குலர் ஒன்னு அமைச்சிருக்காரு. இங்க சிவதாஸ் மீனா வந்து அமைச்சிருக்காரு. அதுல நீங்க டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுல என்ன முடிவுகள் வருதோ நாங்க எம்ஓஇ சைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்களா? அதுல இதெல்லாம் அடங்கும். பிஎம்சிக்குள்ள வந்து என்இபி எல்லாருக்கும் தெரியும். என்இபி வந்து நீங்க எஸ்ஐபியா வந்து என்னென்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் சொல்ல போறோம் நம்ம எல்லாத்தையும். அதெல்லாம் நடந்ததா? நடக்கல. யார்கிட்ட கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்பாரு. அதுதான் திரு பாலச்சந்தர் சொல்றாரு, திரு பீட்டர் சொல்றாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு சார், முதலமைச்சர் அழைச்சா வருவார் சார், கல்வி அமைச்சரை அழைத்தால் வருவார், அவரோட நேரா பேசுறத பொதுவெளியில் பேசுவதன் மூலமாக உங்க நோக்கம் என்னன்னு ஒரு ஸ்கோப்பே இல்லாம போயிட்டு தமிழகத்துல அன்பார்ச்சுனேட்லி சார். நீங்க சார் தேநீர் விருந்து நீங்க வச்சீங்க, அவர் வந்தாரு, அதுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் நீங்க அதுக்கான உரையாடலுக்கு இடமே இல்லன்றீங்க. நீங்க இஷ்யூ பண்ண சர்க்குலர்லயே நான் என்ன சொல்றேன், உரையாடலுக்கு இடம் இல்ல. நீங்க இல்ல முதலமைச்சர் அப்படி இருந்தாரா? ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனார் சார், கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சாங்க. ஆனா வந்து உண்மை என்ன நடக்குது? அது இல்ல சார், புறக்கணிக்கனா புறக்கணிச்சுக்கலாமே, உரையாடலுக்கு இடம் இல்லன்னா புறக்கணிச்சிருப்பார்ல. புறக்கணித்தாங்க. இங்க வந்து இன்னைக்கு என்ன சார், உங்க அழைப்பை ஏற்று வந்தார் இல்லையா? ஆட்சியாக வந்து புறக்கணித்து விட்டு ஆட்சியாக வந்தார். ஆமா சார், ஆட்சியாக தான் முதலமைச்சரை கூப்பிட போறீங்க சார், ஆட்சியாக தான் முதலமைச்சரை கூப்பிட போறீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு கம்ஃபர்ட்டான சூழ்நிலை இல்லை, அவ்வளவுதான். அதனால இஸ் எக்ஸ்பிரசிங் ஹிஸ் வியூஸ். வேற தரவுகள் இல்ல, வேற வாய்ப்புகள் இல்லை, அவ்வளவுதான். அவருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் எதை அடிப்படையில் பேசுறாரு அப்படின்னா,
21 ஏப்ரல் 2023 வந்து ஒரு தரவுகள் இது கொடுத்துருக்காங்க. மட்டும் சொல்லல, திரு பீட்டர் சில விஷயங்களை முன்னாடி சொன்னாரு. சொன்னங்க. அதாவது இதிகாசங்களை அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கொண்டு வர்றதுதான் இவங்களோட எண்ணமா இருக்கே தவிர அக்கறை இருக்கான்னு அவர் கேட்கிறார். அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி உள்ள கொண்டு வரும்போது இப்போ என்இபியில் வந்து நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி சாப்டர் இருக்குது அப்படின்னா அங்கே ரீஜனல் ஹிஸ்ட்ரியை கொண்டு வரும்போது நம்ம இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனையோ இல்லை வந்து நீங்கள் ஆன்மீக தலங்களை கொண்டு வரும்போது தஞ்சாவூர் கோவிலை உள்ளே கொண்டு வரலாம். அந்த மாதிரியான ப்ரொபோசல் நீங்கள் வச்சிங்களா? அதுதான் கேட்குறாங்க. சரி, மேலே செக்யூலர்லாம் கொண்டு வராங்க. அவங்க வந்து வடநாட்டில் உள்ள கோயில்களை கொடுக்கும்போது அந்த சாப்டர்ஸில் கொண்டு வரும்போது நீங்கள் தமிழகத்தில் உள்ள கோயில்களோ தமிழகத்தில் விடுதலை போராட்டம் இல்லை சார், இப்போ என்ன சொல்கிறாங்க? இல்லை, இந்த மாற்றங்கள் ஏன் அப்படிங்கிற அடிப்படை கேள்வி இருக்குது சார். ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே உயரத்தில் தான் இருக்கு. நீங்கள் என்ன புதுசாக மாற்றி என்ன உயரத்தை கொண்டு வர போறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே சமூக நீதி கல்வி இருக்குங்கிறாரு பீட்டர். அதை மாற்றுவதற்கான முயற்சி இருந்தால் அதை தடுப்போங்கிற கட்டமைப்புகளை திரு பரந்தாமன் தான் சொல்றாரு. இங்க எங்க மீது இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணா விட மாட்டோம். இது மாநில சுயாட்சி. அதுல இன்னொரு உரிமை இருக்கு, அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா சார், அவங்க சொல்றதுக்கான அட்வான்டேஜ் எங்க இருக்குன்னா, அவங்க இங்க தமிழ்நாடு வந்து ரிசல்ட் காமிச்சிட்டு இருக்கு. இதுவரைக்குமான பள்ளிக்கல்வி உயர்கல்வியில தமிழ்நாடு கட்டாயமாக உயர்நிலையில் இருக்கு. மாற்று கருத்தை சொல்ல முடியாது யாராலையும். அது பத்தாதுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அது வேற. போதாம இருக்குன்னு சொல்றது வேற, தாழ்ந்து போயிடுச்சுன்னு சொல்றது வேற. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. வார்த்தை உபயோகம் வேற மாதிரி. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. திரு சுப்பிரமணியன் சொல்றது போதாம இருக்கு, இன்னும் வேணும், ஆராய்ச்சி கல்வியில் இன்னும் வேணும், ரிசர்ச் இன்னும் பெட்டரா பண்ணணும், அது வேறு. ஆனா நீங்க தேசிய அளவுல இருக்கிறதோட தாழ்ந்து போயிடுச்சு. ஆபத்துங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. என்ன ஆபத்து? இருங்க அதான். இப்போ அந்த 1,18,000 ஆசிரியர்கள் வந்து அங்க வந்து போஸ்ட் இருந்தது 2021-22. அதுல வந்து பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் 1,00,000 பேர் தான். இது வந்து சிஏஜி கொடுத்த தணிக்கை அறிக்கை சட்டமன்றத்தில் பப்ளிஷ் பண்ணுங்க. 18,000 ஆசிரியர்கள் வந்து பணிக்கு இல்லைங்க. 15% வந்து அங்க வேகன்சி இருக்குது. 15% மட்டும் பார்க்க கூடாது. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்ல பேச்சுலர்ஸ் தமிழ் எடுக்கிற பண்டிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 10,218 பணியாளர்கள் அங்க வந்து நியமிக்கப்பட வேண்டும். 4,500 பேர் தான் இருக்காங்க. 4,499 பேர் தான் இருக்காங்க. 56% வந்து தமிழ் ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தரம் கண்டிப்பா குறையதானே செய்யுங்க. அதாவது நீங்க வந்து 50 மார்க் ஏதாவது சொல்லுங்களேன் சார். நீங்க பர்செப்ஷன் வார்ல சொல்றீங்க சார், இவங்க எல்லாம் இல்லாத. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ரிசல்ட் வச்சு பேசுறாங்க. கரெக்ட். ரிசல்ட் வந்து சார் என்ன 100% ரிசல்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படிங்கறது ரிசல்ட் வச்சு தரவுகள் இல்லாத தான் சார் பேச முடியும். 40 மார்க் எடுத்தாலும் பாஸ், 90 மார்க் எடுத்தாலும் பாஸ், ரைட்டுங்களா? நம்ம என்ன சொல்றோம், நீங்க 40 மார்க் எடுத்த பாஸை வச்சு 100% தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் சொல்றோம். மாற்ற முடியாத உண்மை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நிலவரம்னா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இன்னைக்கு அவரும் திரு சங்கரநாராயணன் கூட சொல்லிட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலவரம்னா 90% மதிப்பெண் எடுத்தாலும் ஹைலி காம்படிட்டிவான ஒரு உலகம். அவ்வளோ பேர் வராங்க. 90%, 95%, 200%, 100% அப்படின்னு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து தரம் இல்லைன்னு என்ன வெறும் 40, 35 பாஸ் ஆகிறாங்க. நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் சார். 80%க்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? அது வெறும் எண்ணிக்கை தெரியாமல் வந்துட முடியுமா? 80% இரட்டை இலக்க எண்ணிக்கை புரியாம 80% மார்க் வாங்க முடியும். எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னு பாருங்க. சென்டம் இன் மேத்தமேட்டிக்ஸ் 20,000 30,000 வருது. வெறும் 88 தெரியாம வர முடியுமா? இரட்டை இலக்க எண்ணு தெரியாம வர முடியுமா? அவர் வந்து அந்த சென்டம் வாங்கினவங்களை பத்தி பேசல. சென்டம் வாங்க தவறியவர்கள் 30,000 பேர் பெரிய எண்ணிக்கைங்கறாங்க. நீங்க அந்த ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் இருங்காட்டுக்குள்ள போய் பாருங்க. அங்க வந்து வேலை வாய்ப்பு அமைச்சர் வாங்கன்றாரு. நான் போய் காமிக்கிறேங்கிறார். சார் நாங்க அந்த தொழிற்சாலையில பணிபுரிஞ்சனால சொல்றாங்க. இன்டர்வியூக்கு வரும்போது அந்த மாணவர்களோட தரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான். நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, போதாமை இருக்கு அப்படிங்கிறது அதுல பேசும். ஒரு போதாமை இருக்குன்னா அதை எடுத்துக்கணும் இல்லையா? திரு பரந்தாமன் பாயிண்ட் தான் வரணும். போதாமை இருக்குங்கிறத வந்து அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கா அதை சொல்லணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு இல்ல சார், ஆல் பாஸ் போட்டுட்டே வரீங்க, அதனால ஸ்டாண்டர்ட் குறையுதுன்னு ஒரு பாயிண்ட கல்வியாளர்களும் வைக்கிறாங்க. இல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் போடுறீங்க சார். நீங்க 8ஆம் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் 2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறான் சார். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போறான் சார். இதெல்லாம் கிராக் பண்ணி தான் சார் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போறாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் கிராஸ் ரேஷியோவில் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் சார் அதிகமாக இருக்கு. நீங்க 2030 50 கிராஸ் பண்றதை நாங்கள் இப்பவே 57 வந்துட்டோம் சார். அப்போ போதாம இருந்தா எப்படி சார் இவங்க போய் முன்னேறுவான்? ஒரு விஷயம். ரெண்டாவது அதுலயே எடுத்துங்களேன். இப்ப நீங்க வந்து நாம பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? தமிழ்நாட்டுடைய கடந்த 10 ஆண்டு கடந்த 20 ஆண்டு கம்பேர் பண்ணல. அப்படி கம்பேர் பண்ணிருந்தா இவங்க பேசுறதுக்கே நம்ம வந்து அதை விட மாட்டோம். உங்களுக்கு முதல்ல காம்பிடன்சி இல்ல, உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இல்ல, நாங்க பேச முடியும். ஏன்னா எந்த மாநிலத்திலிருந்து வராரோ திரு ஆளுநர் ரவி அவர்கள், அந்த மாநிலத்திலிருந்து ஏறத்தாழ 250 அதிகாரிகள் 5 கட்டமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கல்வி சேஷத்தை வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் பிரமிச்சு போய் இதை பாராட்டி பேட்டி கொடுத்துட்டு அவங்க அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போனாங்கன்ற அது விஷயம். நிறைய விஷயங்களை பேசலாம் சார். இது முழுக்க அரசியல் கலர்ந்த ஒரு பேச்சா தான். என்ன அடிப்படையில் அதை சொல்றீங்க? அரசியல்னு நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? ரெண்டு விஷயம் சார். அரசியல்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டியூட்டிஸ்ல இது கிடையாது.
நீங்க எதுவா இருந்தாலும் வந்து ஆனா சட்டப்படியா அது வந்து தவறுன்னு எங்கேயா இருக்கா? இல்லையே. நீங்க மரபு சொல்றீங்க. இல்ல மரபுங்கறல சார், கான்ஸ்டிடியூஷனே சார். ஓகே. கான்ஸ்டிடியூஷனே உங்களோட ரூல்ஸ் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. எஸ், கவர்னருடைய டியூட்டிஸ் அண்ட் ரூல்ஸ்ங்கறதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணிருக்கு. நீங்க அதெல்லாம் தான் செய்யணும். இப்ப டீ பார்ட்டிக்கு போனாங்க வந்தாங்க, அதை கூட விட்டுருங்க. நீங்க எப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரை நீங்க கூப்பிட்டு எப்போ மறுத்திருக்கிறார்? இல்ல சீஃப் செக்ரட்டரி நீங்க கூப்பிட்டு எப்ப மறுத்திருக்காங்க? இப்ப ரீசெண்டா சிஎஸ் புதுசா பொறுப்பேற்று கர்ட்டசி கால் போய் பார்த்தாங்களே, அப்ப நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணீங்களா எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குன்னு? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்க மேல விமர்சனமே இருந்துச்சு. அங்க தெலுங்கானால தமிழ் சேவர்களை வரவேற்க மாவட்ட ஆட்சியர்களை அனுப்புறதுல இவங்க வந்து நாகரிக அரசியல் எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அதெல்லாம் வேற சார், அதெல்லாம் வேற. அது நடந்தா அது அரசியலா பேசும். நான் என்ன சொல்றேன், நீங்க so long you do your duty as a governor, will give a full constitutional respect. When you act as a BJP leader போது அது எந்த இடத்துல அப்படி வரீங்கன்றத நான் என்ன கேக்குறேன், நீ கவர்னரா கல்வி பத்தி பேசுறார் சார், அதுல எங்க நீங்க பிஜேபி கல்வி? நான் சொல்றேன், தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து கவர்னர் வந்து முதல்ல பொது வெளியில பேசக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் பாலச்சந்தர் சார் சொன்னது we agree that. அதை தாண்டி இப்ப இருக்கிற கவர்னர்லாம் அதை கிராக் பண்ணிட்டாங்க, இதை வந்து பிரேக் பண்ணி இந்தியா ஃபுல்லா அப்படிதான் போயிருச்சு, மரபு மீறி போறாங்க. ரைட், ஓகே. மரபை மீறி பேசும்போது கூட ஒரு எல்லை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து போதை பழக்கங்கள் அதிகமாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தரவுகள் இருக்கு ஆளுநர்கிட்ட? நம்பர் 1. இப்ப ஆளுநர் சொல்ற மாதிரி எழுத படிக்க தெரியாது, எண் தெரியல, சமீபத்தில் கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல போலீஸ் ரெய்டு நடந்ததெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அது ஆஃப் கோர்ஸ் காலேஜஸ் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களை ஒட்டி ரெய்டு எல்லாம் நடந்துச்சு. முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதை மறுக்காதீங்கன்னு சொல்றாரு ஆளுநர். நான் என்ன சொல்றேன்னா, போதை பழக்க வழக்கங்கள் இருக்கு, மாணவர்கள் மத்தியில் இப்படி இருக்கு, இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், நீங்க ஆசிரியர்கள் இதெல்லாம் நீங்க கண்காணிக்கணும்னு சொல்றது வேற, புரியுதுங்களா? ஆனா இது இருக்கு, இது இந்தியாவுக்கே பெரிய ஆபத்து, இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கண்டிஞ்சன்ட் சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு இருக்கிற மாதிரியும் ஒரு ஆபத்தா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்றாரு இல்லையா? அது பொலிட்டிக்கல் கெயின் அவர் கிரியேட் பண்றாரு. சார் நான் கேட்கிறேன், அப்படி பார்க்க போனா கவர்னர் ஆகணும் ரோல் டு ஸ்பீக் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுக்கு ரைட்டே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் இஸ் வெஸ்டட் வித் ஒன்லி தி ஹையர் எஜுகேஷன் தான். நீங்க வந்து யூஜிசிங்கிறது வந்து காலேஜஸ்க்கு இருக்கக்கூடிய கரிக்குலத்திலிருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு மானிட்டர் பண்றது தவிர ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் அது. இப்போ சார் முன்னாடி பேசும்போது கன்கரண்ட் லிஸ்ட் வரும்போது சார் பேசினாங்களா இல்ல பிஜேபி சார்பில் பேசினாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து வரும்போது which will prevail அப்படின்னும் போது யூனியன் கவர்மெண்ட் இட்ஸ் ராங். எது வரும்னா சட்டம் தான் வரும். பட் கல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாம் வந்தா ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் தான். சோ கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. சார் இப்போ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்னன்னா, இப்போ சமச்சீர் கல்வி கொண்டாந்தோம், அது என்சிஆர்டியினுடைய அப்ரூவல் வந்து என்சிஎம் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி வந்தோம், இதெல்லாம் வந்து அப்பீல் பண்ணி தான் போச்சு. இப்போ நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் உள்ளக்கூடிய வேறுபாடுகள் உள்ள இடங்கள் என்னன்னா, சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது எல்லாம் விட்டுருங்க சார். நீங்க வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ் நீங்க கை வைக்கிறீங்க சார். ரெண்டாவது வந்து வொகேஷனல் கோர்ஸ், அதாவது செல்வம் சொல்றாரு மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த லாங்குவேஜ்னா படிங்க, இட்ஸ் ஆப்ஷனல், இட் இஸ் அடிஷனல். ஆனா கட்டாயமா நீங்க வந்து இது மூணு கொண்டு வரணும்ன்றது தான் எங்களுடைய எதிர்ப்பு. இது பேரறிஞர் அண்ணாவுடைய இது நாங்க இன்ன வரைக்கும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருமொழி கொள்கைங்கிறது உங்க பாலிசி. அது ஒண்ணு. ரெண்டாவது சார், வொகேஷனல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் சார் கவர்மெண்ட்டுக்கு எங்க எங்களுக்கு இன்டரன்ஸ் இருக்குன்னா, வொகேஷனல் கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, தட் இஸ் இன் +2. ஏன்னா அதுல படிச்சுட்டு ஒரு தொழில் தொடங்குவதற்கோ எல்லாம் போலாம். ஆனா இவங்க வொகேஷனல் கோர்சஸ்ல வந்து பிரைமரி எஜுகேஷனே கொண்டு வராங்க. சோ இட் வில் அஃபெக்ட் தி ஹையர் எஜுகேஷன் ரேஷியோன்றது எங்களுடைய கருத்து. சார் நாங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு சயின்டிபிக் டேட்டா இருக்கு சார். ஏன்னா ஒரு நீட் எக்ஸாமினேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிறான், நீட்ல பெருசா கிராக் பண்றான். அது எப்படி சார் அது தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கா? இதுதான் இவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியோட லட்சணம். இன்னொன்னு ஏகேஆர் ஜஸ்டிஸ் ஏகே ராஜனுடைய கமிட்டி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டை பத்தி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற கவர்னர் அவர் சொல்றாரு, காமாலை கண்ணோட பார்த்தா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி அவங்களுக்கு புரியாதுன்றார். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், ஒரு கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸோட எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஒப்பீனியன் மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. அப்போ பாலிடிக்ஸ் இல்லாம தென் வாட் எல்ஸ்? ஓகே ரைட். சோ இதெல்லாம் பார்க்கும்போது சோ கவர்னர் வந்து சார் இன்னொரு விஷயம் சார், வெதர் டுடே ஹேஸ் அண்டட் இஸ் எ ஃபுல் ஃப்ளெட்ஜ் கவர்னர், ஐ ஹேவ் மை ஓன் டவுட்.
உங்களுடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு. தனி விவாதம் அது இருக்குன்றாங்க. இல்ல இருக்கு நான் சொல்றேன். நான் இருக்கு சார். அதுக்கு டைம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றாங்க சார்? குடியரசுத் தலைவருடைய இல்ல சார், அது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு கவர்னர் வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் till he takes a charge he can hold the office. ஒன்னு, the pleasure tenure of the governor ரெண்டு. But even then when the term is get completed there should be an order. You are an illegal governor and you don't have a constitutional authority to sit on this Tamil Nadu. இதான் எங்களுடைய வாதம். அப்படி அதை சொல்ல முடியுமாங்கறத கேள்வி முடியும். இல்ல இல்லீகல் நீங்க எஜுகேஷன் பாலிசி பத்தி ஒரு தரவு இல்லாம பேசக்கூடிய ரவிக்கு நாங்க நீங்க கான்ஸ்டிடியூஷனா உட்கார்ந்து ரைட் இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை? இல்ல இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது நான் மறுக்கல. அது லாஜிக்கலா கரெக்ட்டா இல்லையா? நான் திரு பாலச்சந்திரன் அவர்கிட்ட திரு பாலச்சந்திரன் எஸ் ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு டென்யூர் கொடுப்பாங்க. முதல்ல வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது 5 வருஷம் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்னர் வர்ற வரைக்கும் இன்னொருத்தர அல்லது இவருக்கே பதவி நீடிக்கூடிய இவர் நீடிப்பாருங்கிற உண்மை. இன்னைக்கு அவருடைய நிலைமை இல்லைன்னா டெய்லி வேஜ் சாரி அதான் அவருடைய நிலைமை. ஓகே பேசலாம் சார். என்னைக்கு வேணாலும் அனுப்பிடலாம். ரொம்ப திரு செல்வம் இல்ல ஒரு கேள்வி இருக்கு, நீங்க வந்து அவர்களுடைய பதிலுக்கும் சொல்லுங்க. திரு ஹெச் ராஜா சொல்றாரு மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்றதுக்கு பொன்முடிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத கேட்கிறார். நான் வந்து ரொம்ப அந்த வார்த்தையை மாத்தி போடுறேன், என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? இப்ப இதே கேள்வியை அதை வந்து முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் முடிவு பண்ணி சொல்லி தான் புதிய கல்விக் கொள்கை வருதா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வைப்பாங்கல்ல, அது நீங்க ஒரு கல்வித்துறை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா அதே கேள்வி மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தாதா? அது நீங்க ஒரு பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குங்கிறது வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது மொழியா இந்திய படிக்கிற இன்னைக்கு இந்தி பிரச்சார சபா இல்லாத இடமே இல்ல. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாவில் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல அதிகமான பேர் என்ரோல்மெண்ட் இந்தி பிரச்சார சபா தான் தமிழ்நாட்டுல. சரி ஒரு நிமிஷம். அதாவது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் வந்து இவர்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் வளைச்சு கொடுக்கலங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே மிகவும் ஒரு அவருடைய ஆளுமைக்கு அல்லது அவருடைய பதவி நிலைக்கு குறைவா பேச வேண்டியது இல்லை. ஏன்னா ஆளுநர் ரவி வந்து ஒண்ணு சாதாரணமா இல்ல. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர். அது வந்து ஐபிஎல் இருந்து கவர்னர் வேலையை பார்க்குற வரைக்கும் we will give due respect. எப்போ இறங்கி பிஜேபி பொலிட்டிக்கல் லீடரா வரும்போது as a political leader we will have our own voice. எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கேளுங்க, நான் ஒரே ஒரு விஷயம். நீங்க மிஸ்டர் பரந்தாமன் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர் இல்ல. ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர். அனுமதிங்க சார். என்ன ஒன்னோடு கேளுங்க, என்ன அனுமதிங்க. அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, எழும்பூர் மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட. எழும்பூர் அதெல்லாம் நான் முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அரசியல் சட்டப்படி 51 பெரிய நம்பர், 49 சின்ன நம்பர். ஆமா, நீங்க அதான் முக்கியம் அரசியல் சட்டத்துல. அதாவது தேர்தல் அரசியல்ல வந்து 51 பெரிய நம்பர், 49 சின்ன நம்பர். அத நீங்க அதெல்லாம் பாத்துக்கிடுங்க. அவருக்கு எதிரான 40 சின்ன நம்பர்ல தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. 240 சின்ன நம்பர்ல தான் ஆட்சி செய்றீங்க. பெரிய நம்பர் 272 உங்களுக்கு இல்ல. அனுமதிச்சா நான் சொல்லிடுறேன். நீங்க 28 கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒட்டு கூட்டணி வைத்தும் கூட உங்களால 233 தாண்ட முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240 இடம் ஜெயிச்சிருக்காங்க. 54 இன்ச் மார்புன்னு நீங்க இந்த விமர்சனத்தை ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம். அதாவது கேளுங்க, 240 இடங்களை பெற்று பண்டித நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3வது முறை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வந்திருப்பவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. அவர் 3வது முறை பிரதமராக வர்றதுல அவங்களுக்கு சிக்கல் இல்லை சார். அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். ஆனா எங்க மேல எதையும் இம்போஸ் பண்ணா நாங்க அனுமதிக்க மாட்டோங்கிறார். அது 4வது முறையாக 5வது முறையாக இருக்கு. அண்ணா நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, நெறியாளருக்கு சொல்றதுன்னா, எந்த இம்போஸ் நாங்க பண்ணல. நாங்க உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை சொல்றோம். என்ன குறைபாடு சொல்றோம்? ஊழல் வழக்கில் ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிற ஒருவர் அமைச்சர்
அமைச்சராக நீடிக்க வேண்டுமா, தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று கேட்டா உங்களுக்கு குற்றம் இல்லையே. திமுக ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? ஆளுநர் முடியாதுன்னாரு. உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? நீதிமன்றம் இல்ல, உள்துறை அமைச்சர் உடனே வித்ட்ரா பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த கடிதத்தை. ஆளுநருடைய கடிதத்தை அவரே வித்ட்ரா பண்ணாரா இல்லையா? உங்களுடைய கவனத்துல நான் சொல்றது நீங்க ஒருத்தர் மட்டும் குற்றவாளியா இருந்துட்டா, குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்துட்டா அந்த பிரச்சனை இல்ல. நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்க ஆளுநர் விவகாரத்துல ஆளுநர் செய்யக்கூடிய விஷயங்கள், இப்ப நீங்க பிஜேபி ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க உரிமை. நீங்க மும்மொழி கொள்கை தான் வேணும், இந்தி தான் கத்துக்கணும், இங்க இருக்கவங்க மாநிலங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லலாம், அது உங்க உரிமை. ஆனா ஆளுநர் அப்படி சொல்லலாமா? உங்க கொள்கையை உங்க சித்தாந்தத்தை அவர் ஏன் பேசுறாருன்னு கேக்குறாரு. அண்ணன் எங்க கொள்கையை அவர் எதுவுமே சொல்ற. ஆளுநர் வந்து இன்னொன்னு நீங்க உங்களுக்கு சின்ன இதுக்கா நடைபெடுத்த உங்களுக்கு தெரியும், 1990ல எஸ்.எஸ். பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்தாரு. அன்னைக்கு சந்திரசேகர் தலைமையில் கவர்மெண்ட், ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் 56 எம்பி தான் வச்சிருந்தாங்க. சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. திமுக பெரும்பான்மை பெற்ற இந்த திமுக அரசை கலைப்பதற்கு அவர் ஆளுநர்கிட்ட உத்தரவு கேட்டாங்க. எஸ்.எஸ். பர்னாலா அவர்கள் நேர்மையாக நெருக்கமாகவும் நேர்மையானவர்களால அவர் ஆர்டிகல் 356 பயன்படுத்த அனுமதி தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் என்ன வந்தது, புதுசா 6 அதர்வைஸ் சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிகல் 356 கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலன்னா கூட நீங்க சொல்றதா அதேதான் இவங்களும் சொல்றாங்க. ஆளுநருக்கான அதிகாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நான் வர பேசுறேன். அதானே அந்த உதாரணத்துல வர்றது அதானே. சரி, நான் வர ஒரு நிமிஷம் ஒரே செய்தி. அதாவது ஆளுநர் வந்து திமுகவுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டார். திமுகவுடைய கனவிலும் நினைவிலும் ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களுடைய தூக்கத்தை சொல்லணும்னா ஒன்னு ரீகால் பண்ணணும்னா, முதலமைச்சர் சொன்னாரு இங்க எங்களுக்கு கூடுதல் பலமே ஆளுநர் தான் வேற பேசினார். உங்க நினைவுக்கு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, வர பேசலாம். திரு பீட்டர், இங்க அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கிட்டார் ஆளுநர். திமுக கூட்டணிக்கு தூக்கத்தை கலைச்சிட்டாரு. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கிற உங்க நரேட்டிவ் எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றதுனால நீங்க வந்து அவர் மீது அரசியல் சாயம் பூசுறீங்கன்றாரு. இதை எப்படி அணுக வேண்டியிருக்கு திரு பீட்டர்? இல்ல, அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒத்துக்கிறேன். அதாவது எங்களை வந்து எரிச்சல் ஊட்டுகிறார், எங்களுக்கு வந்து ஒப்புமை இல்லாத கருத்துக்களை ஒரு ஆளுநர் என்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி தொடர்ந்து பேசி வருகிறார். இதை வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலா எகெயின்ஸ்டா இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அரசாங்கங்களை எல்லாம் இதை போன்ற எரிச்சல் ஊட்டுகின்ற ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அந்த மாநில நிர்வாகத்தை முடக்குவதுதான் பாஜக அரசினுடைய திட்டம். அதற்கு நம்முடைய ஆளுநர் நம்முடைய மாநிலத்தில் கருவியாக பயன்படுத்தப்படுகிறார். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். இப்ப நீங்க வந்து மேற்கு வங்க மாநிலத்தை எடுத்துக்கங்க, நீங்க வந்து கேரளா வந்து எடுத்துக்கங்க, நீங்க வந்து கர்நாடகா வந்து எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. இங்கே இருக்கிற ஆளுநர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறார்கள்? ஏன் ஒவ்வொரு முறையும் மாநில அரசை, அதை சொன்ன மாதிரி நம்முடைய பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி, why you are using public platforms to malign the state government? அதான் எங்க கேள்வி. அதாவது ஆளுநருக்கு வந்து அவருக்கு என்ன, நீ வந்து ஒரு 2 ஹோட்டல் இருக்கு, நீ இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர், நீ தான் கவர்மெண்ட், நீ தான் ஆர்டர் போடணும். நீ வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்கள்ட்ட இந்த ஹோட்டல் சாப்பாடு மோசம், எதிர ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நல்ல சாப்பாடு விக்குது அப்படின்னு நீ சொன்னா நீ எதுக்கு இங்க இருக்கிறன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? உனக்கு வந்து நீ யூ ஆர் த ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ஒன்னு அரசை, உங்களுடைய அரசை நீ எங்க சென்ன சொல்றீங்க, இங்க கல்வி திட்டம் மோசம், இங்க வந்து சட்டம் ஒழுங்கு மோசம், இந்த ஊர்ல போதை மருந்து அதிகம், இந்த ஊர்ல நிர்வாகம் மோசம். இதை வந்து தொடர்ந்து ஒரு ஆளுநர் 24 மணி நேரமும் தன்னுடைய வேலையாகவே செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் நாங்க சொல்றோம் செரசுல உட்கார்ந்து செவியை கடிக்கிறார்னு சொல்றோம். இது எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், இந்த தமிழகத்து மக்களுக்கு மீது, இந்த ஆட்சியின் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கையின்மையை உருவாக்க வேண்டும். இந்த கல்வி திட்டத்தின் மீது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாநில கல்வி திட்டத்தில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலமே இல்லை, உங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, அதனால உடனே நீங்க தேசிய கல்வி கொள்கை எங்க இருக்கோ அந்த பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க போங்க.
இதை தான் ஆளுநர் மறைமுகமாக செய்கிறார். நான் கேட்கிறேன், ரெண்டையும் ஒன்னா பார்க்கணும். கார்த்தி செல்வன், ஆளுநர் பேசுகிறார், நீங்க கல்விக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க. நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது, நவோதயான்னு ஒரு ஸ்கூல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். நவோதயா ஸ்கூல்ஸ், ராஜீவ் காந்தியினுடைய கனவு திட்டம். அந்த நவோதயா ஸ்கூலை திமுக அரசு ஒத்துக்கல, அண்ணா திமுக அரசும் ஒத்துக்கல. நானே சட்டமன்றத்தில் கலைஞர்கிட்ட மண்டாடினேன், இந்த நவோதயா திட்டத்தை நீங்க கொண்டு வாங்க, அதுல மாநில மொழியில பாடத்திட்டத்தை வச்சுக்கலான்னு நம்ம கேட்கலாம், அதை செய்து கொடுக்கறேன்னு சொல்றாங்கன்னு கேட்டேன். அது கலைஞர் கடைசி வரைக்கும் இந்த 2 மொழி பாடத்திட்டத்தில் ஒத்துக்கல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதை ஒத்துக்கவில்லை என்பதற்காக சர்வ சிஷ்யா அபியான்ங்கிற திட்டத்துக்கு பணத்தை நிறுத்தல. ஓகே, அன்னைக்கு இருந்த ராஜீவ்காந்தி அரசாங்கமும் நிறுத்தலை, அதை தொடர்ந்து அரசுகளும் நிறுத்தவில்லை. ஒன்றிய அரசினுடைய திட்டம் தான் நவோதயா ஸ்கூல்ஸ். நீங்க PM ஸ்ரீ ஸ்கூலை ஆரம்பிக்கலங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு 484 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸுக்கு சம்பளம் 6 மாசம் கொடுக்கல. 484 பயிற்றுவிப்பவர்கள் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, 3 மாசம் சம்பளம் கொடுக்க முடியல. 15,000 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது. இப்போ ஆளுநர் செய்வதையும் ஒன்றிய அரசு செய்வதையும் பார்த்தால் என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை பேங்க்ரப்ட் ஆக்கி, டீஸ்டபிளைஸ் ஆக்கி, மக்களுக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கி, இங்கே ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கணும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை உண்டாக்கணும். அதுக்கு ஆளுநர் ஒவ்வொரு மேடையையும் பயன்படுத்துகிறார். ஏற்கனவே கேரள அரசாங்கம் நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தையும் அணுகி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே விதமான அணுகுமுறை. இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு பில்லு கையெழுத்து போடுவதற்கும் உச்சநீதிமன்றம், மத்த யூபியில ஏன் போகல? இந்த மாநில முதலமைச்சர்கள் தான் உச்சநீதிமன்றம் போக வேண்டியிருக்கு. ஒரு பில்லுல கையெழுத்து போடுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கணும். ஒரு திட்டத்துக்கு பணம் வர்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். இது ஏன் யூபியில இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, மத்திய பிரதேசத்துல இல்ல, குஜராத்ல இல்ல, ஏன் இல்ல? அப்போ இந்த ஆளுநர்கள் they are not truly serving the constitution. அரசியல் சாசன சட்டப்படி பதவியேற்று அதற்கான கடமைகளை செய்ய வேண்டியவர்கள் முழுமையாக மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எதிர்க்கட்சி ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாஜக தலைவர் இங்கிருந்து போகும்போது, அண்ணாமலை லண்டனுக்கு போகும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு, இங்க இருக்கிற ராஜா சார்ஜ் எடுக்கும் போது அவரை போய் பார்த்துட்டு சார்ஜ் எடுக்கிறாரு. இந்த ஆளுநர் ராஜ்பவன்ல உட்கார்ந்து பேசுறாரு. ஆளுநர் மாளிகைங்கிறது அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய இடமா மாறி இருக்கான்னு கேக்குறீங்க. நம்ம பேசலாம், ஒரு சற்றே நீளமா இருக்கிறதுனால ஒரு இடைவேளை எடுத்துட்டு வர தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்லதிகாரம் தொடரும். ரசிகர்களை மட்டுமே வைத்து நாட்டை ஆள முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் அரசியல் வருகை குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களை ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகர் முடியும். மக்களுடைய செல்வாக்கும் வரணும் அப்படின்னு அடிப்படையில் சொன்னேன். அது விஜய் மட்டும் இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன். தலைவர் வந்தார்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க. அன்னைக்கு பொதுமக்களுடைய பெருத்த ஆதரவு இருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் சைக்கிள் கார் ஓட்டி மகிழ்வதாகவும் செல்லூர் ராஜு விமர்சித்தார். நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டுறார், ஸ்கூட்டர் ஓட்டுறார், கார் ஓட்டுறார், ஜிம்முக்கு போறார். இது பார்க்கலாம். 1300 கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப் மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியா போறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அமெரிக்கா சென்றதாகவும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார். சுவைத்து உண்ணும் அப்படத்தில் தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் வண்ண வண்ண ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளார் ஓவிய ஆசிரியர். திண்டுக்கல் மாவட்டம் குளிஜியம்பாறையைச் சேர்ந்த சபரிநாதன் என்பவர் அதே பகுதியில் செயல்படும் அரசு பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழர்களின் பண்டைய கால வாழ்வியல் முறைகளை வரும் கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் ஓவியங்களாக படைத்து வருகிறார்.
வழக்கமாக காகிதம், சுவர் போன்றவற்றில் தங்களது கைவண்ணத்தை காண்பித்து ஓவியர்கள் அசத்துவார்கள். ஆனால் ஓவிய ஆசிரியர் சபரிநாதன் சற்று வித்தியாசமாக அப்படத்தில் ஓவியம் வரைந்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்துள்ளார். இளவட்டக்கல் தூக்குதல், தேர் திருவிழா, காதணி விழா, ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், கிடாவெட்டுதல், தீச்சட்டி எடுத்தல், கும்மியாட்டம், உரியடித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை ஓவியமாக தீட்டி அசத்தியுள்ளார். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்கே போனாலுமே அந்த அப்பளம் நம்ம சாப்பிடும்ல, கண்டிப்பாக அது நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய பழைய கலாச்சாரங்கள் ஞாபகத்துக்கு வரும், நம்ம மறக்க மாட்டோம். அப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் தனது ஓவியங்கள் எல்லோரின் மனதிலும் நிற்க வேண்டும் என்று சபரிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 40 மாதங்கள் கடந்த நிலையில் திமுக அரசு மருத்துவ பணியிடங்களை முழு அளவில் நிரப்பவில்லை எனவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் என்ற பழமொழியை நிரூபிக்கும் வகையில் திமுகவின் நடவடிக்கைகள் உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். மக்கள் எனும் சிங்கங்கள் பாயும் நாள் வரும்போது நாட்டாமை செய்யும் நரிகள் ஓட்டம் பிடிக்கும் எனவும் காட்டமாக விமர்சித்துள்ளார். 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தீபாவளியையொட்டி பயணிப்பதற்கு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளுக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை காலை நிலவரப்படி அக்டோபர் 29ஆம் தேதி பயணிக்க 10,542 பேரும், 30ஆம் தேதி பயணிக்க 9,402 பேரும் முன்பதிவு செய்திருக்கின்றனர். வழக்கமாக இயக்கப்படும் விரைவு பேருந்துகளுக்கு முன்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அடுத்த மாதம் 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் எங்கிருந்து எவ்வளவு பேருந்துகளை இயக்கலாம் என முடிவு செய்து போக்குவரத்து துறை அறிவிக்கும். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை சென்ட்ரலிலிருந்து கோவைக்கு நாளை பகல் 3:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு செல்லும். இந்த சிறப்பு ரயிலில் படுக்கை வசதி கொண்ட 12 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. தாம்பரத்திலிருந்து கேரளாவின் கொச்சுவேலிக்கு செப்டம்பர் 6, 8, 13, 15, 20 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஏசி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் வெளியிலிருந்து செப்டம்பர் 7, 16, 14, 21, 23ஆம் தேதிகளில் தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் திருச்சி, மதுரை, செங்கோட்டை வழியாக பயணிக்கும். இந்த ரயில்களில் 14 ஏசி எக்கானமி வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் சர்ச்சை குறித்த சொல்லதிகாரம் தொடர்கிறது. இன்னைக்கு தலைப்பில் நடந்த சர்வே முடிவை பார்த்துட்டு நிறைவு சுற்று கருத்துக்களை கேட்டுடலாம். யூடியூப் பக்கத்தில் நடந்த சர்வேல மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் கல்வித்தரம் மோசம் என்ற ஆளுநருக்கு வயிற்றெரிச்சல் கொண்டவர்களின் பேச்சு என்று அமைச்சர் உதயநிதி பதிலடி கொடுத்திருப்பது சரியான பதிலடி, தவிர்த்திருக்கலாம் என்பதில் சரியான பதிலடின்னு 79% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 21% தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாங்க. திரு பாலச்சந்தர், உங்க நிறைவு கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். திரு பாலச்சந்தர். நிறைவு கருத்து ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு தலைப்பு ஆளுநர் பேசுனதை பத்தி. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் இன்சிடென்ட். ஆளுநர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மரபை மீறி பேசுகிறார். அப்படி பேசியிருக்காரு. அவரை உண்மையாவே தமிழ்நாட்டு நலன் மேல அக்கறை வச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூப்பிட்டு இதெல்லாம் நான் பாக்குறேன், நீங்க இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் முறை. நம்பர் 1. 2வது, சட்டத்தை மீறி பேசுகிறார். இப்ப IAS IPS செலக்ட் ஆனவங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் லாயலா இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினாரு. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஒரு சின்ன உதாரணம் நான் முடிச்சிடறேன். நான் வெஸ்ட் பெங்கால் கார்டரை சேர்ந்தவன். வெஸ்ட் பெங்கால் கார்டர் தான் என்னுடைய உரிமையாளர். இது பல பேருக்கு தெரியாது. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். அவங்க நினைச்சாதான் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியும். அதனால என்னுடைய லாயல்டி, ஃபர்ஸ்ட் லாயல்டி இஸ் டு ஸ்டேட். இது ஃபெடரல் சிஸ்டம் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சிருந்தாங்க. இவர் அதையே மாத்தி பேசினார்னா ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்கு. அவ்வளவுதான் சொல்றேன். திரு சுப்பிரமணியம், உங்க பாயிண்ட். அதாவது 21% என்ன சொல்லியிருக்காங்க, தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாங்க. தவறுன்னு சொல்லல. அதாவது அந்த மேடையில் பேசும்போது தவிர்த்திருக்கலாம், ஆனால் உண்மை இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க. ஸோ அந்த 21% என்பது மேலே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தொகை கொடுக்கவில்லை, கல்விக்கான தொகை பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார் சொல்லும்போது சொல்கிறாரு, கல்விக்கான தொகை கொடுக்கலன்றாங்க. கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே தவிர கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோமா?
இதே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு பிப்ரவரி அவரு லார்ஜர் பெர்செப்ஷன் என்ன சொல்றாருன்னா கொடுக்காம சொல்றீங்க சார். நீங்க இது காலியா இருக்கு, நான் சொல்ல கீழே தண்ணி இருக்குன்னு சொல்றேன், நீங்க காலியா இருக்குன்னு சொல்றீங்க, தண்ணி இருக்குன்ற ரெண்டு உண்மை தானே. நீங்க காலியா இருக்கிறது மட்டும் சொல்றீங்க, நான் சொல்றேன் 655 கோடி ரூபாய் பிப்ரவரி 2024 லோக்சபால வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் அன்யூட்டிலைஸ்டு மணி இருக்கிறது, அது யூஸ் பண்ண வேண்டியதானே, அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. சங்கர் நாராயண், இதை எப்படி அணுக வேண்டியிருக்கின்றீங்க? ரெண்டு விஷயங்கள். இப்போ ஆளுநர் சொன்னாருங்க தான் விவாதமே ஆரம்பிக்குது. பட் அண்ணன் சொன்னார் இப்போ இல்லீகல் கவர்னராக இருக்கிறாரு, ஐயா சொன்னாங்க டெய்லி வேஜஸ் கவர்னர் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆளுநர் வந்து இப்போ விவாதமே ஆளுநர் தரம் தாழ்ந்து விட்டதுன்னு பேசியிருக்காருன்னு சொல்கிறோம். நம்மளும் அந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்தை ஆளுநர் மேலே வைக்க வேண்டாம். தமிழகம் வந்து உயர்ந்த கல்வியில் பண்புகளில் உயர்ந்தது அப்படின்னே நம்ம போகலாம். பட் என்ன நம்ம எடுத்துக்கணும், ஐயா சொல்லுங்கய்யா. I stated a matter of law. நான் சொன்னது உண்மைதான், அதுதான் உண்மை. அதாவது அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர் கவர்னர் நியமிக்கப்பட்டால் இந்த கவர்னர் வந்து போகணுங்கிற மாதிரி டெய்லி வேஜ் ஸ்டேட்டஸ் தான் ஒருத்தருக்கு வந்து நிரந்தரமான பணி உரிமை தராமல் இருந்தால் அதைத்தான் சொல்றேன். நல்லது சார், நல்லது சார். நான் உங்களுடைய NCRF ரேங்க்ல வந்து தமிழகத்தினுடைய நிறைய உயர்கல்வி நிறுவனங்கள் வந்திருக்குது. அந்த வரக்கூடிய நிறுவனங்கள்லயே ஒரு 90% நிறுவனங்கள் வந்து தனியார் நிறுவனங்களா தாங்க சார் இருக்குது. அந்த டேட்டா தப்பா இருக்கு. திருப்பி 90% ப்ரூவ் பண்ண முடியும். இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப ஆளுநர் சொல்லிருந்தாங்க இல்லையா 75%, அது கூட வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் பெர்சன்டேஜ் தான். அப்படி எப்படி சார் சொல்ல முடியும்? ஆளுநர் சொல்ல முடியாது. அதுதான் திரு சங்கர் நாராயணனே சொல்ல முடியாது. கல்வியாளர் அவர் ஒரு பொது விவாதத்துல வராரு, சரியா சொல்லணும்னா ஆளுநர் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் கேக்குறேன் சார். இப்போ இது நம்ம ஆளுநரே பதவியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது இப்போ நீங்க क्वेश्चन பண்றாங்க. இப்போ அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிச்சு, அவருக்கு ரைட்ஸே இல்ல பேசுறதுக்கு. ஆனா நம்ம அவருடைய லீகல் ஸ்டேட்டஸை क्वेश्चन பண்றோம். அதனால இது பொது வழியில அவர் பேசலாமா பேச வேண்டியங்கிற ஐயா சொன்ன கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அது தவறுனாரு. அதை அவர் ஃபியூச்சர்ல தவிர்ப்பார் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ரைட், ஓகே. திரு செல்வம், இதுல நீங்க வந்து ஒரு நிதி நெருக்கடியை உருவாக்குறது, மாநில அரசாங்கங்களுக்கான செயல்பட விடாமல் பண்றதுங்கிற அந்த தன்மையை தான் கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு திரு பீட்டர் ஒரு விமர்சனத்தை வச்சாரு. உங்க நிறைவு கருத்தோட நான் நிறைவு செய்றேன். இதே நிறைவு கருத்து. அதாவது திமுக அரசினுடைய பலகீனங்களை ஏழாமையை மறைப்பதற்காக ஆளுநர் மீது பழி போட்டு விட்டு தப்பிக்க முயற்சி பண்றாங்க. திமுக அரசு எல்லா நிலையிலும் தோற்று இருக்கிறது. அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி வாதம் வச்சீங்கன்னா தேர்தல் வெற்றி வேற, அது எதிர்கட்சிகளுடைய பலகீனத்தினால வெற்றி பெறுறது. ஆனால் நிர்வாக முறையில் எல்லா வகையிலும் தோற்று இருக்கிற திமுக அரசு தன்னுடைய கல்விக்கான திட்டங்கள் பற்றி பாலச்சந்தர் அவர்கள் பட்டியல் போட்டார். இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் இதுக்காக, நான் முதல்வன் திட்டம் இதுக்காக, பெண்கள் முதல் தலைமுறையா படிக்க வர பெண் பிள்ளைகளுக்கான திட்டம் இதுக்காக, ஆண் பிள்ளைகளுக்கான திட்டம் இதுக்காக, கல்லூரிக்கு வர்றவங்களுக்கு அப்படின்னா சொல்ற. அதெல்லாம் அப்ப அரசாங்கத்தினுடைய அக்கறை கிடையாது. அது 1967க்கு பிறகு திராவிடர் இயக்கங்கள் சொல்லக்கூடிய இவங்க இல்லாத திராவிடத்தை இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள் ஆட்சியில இன்றைக்கு வரை நாம் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நிலையில தான் இந்த நாடு தமிழ்நாடு இருக்குங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்தியா முழுக்க 80 கோடி பேருக்கு நாங்க வந்து மாதாந்தோறும் 5 கிலோ உணவுப் பொருட்கள் தரோன்றீங்க. அப்ப 80 கோடி பேரை நீங்க வந்து வறுமை கோட்டு கீழே வச்சிருக்கீங்க நான் சொல்ல முடியும். 10 ஆண்டுகள் ஆச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அப்படி இல்லையே. இப்ப சப்ஜெக்ட் வந்து நான் பிஎம் கரீஃப் யோஜனாங்கிறதுல வந்து அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கம் எப்படியாவது ஆளுநரை வம்புக்கு இழுத்து இந்த அவருடைய ஏழாமையை அல்லது பலகீனத்தை மறைப்பதற்கு திசை மாற்று அரசாங்கம் தன்னுடைய பலவீனத்தை திசை திருப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்கன்றீங்க. சரி, ஓகே ஓகே, நன்றி. திரு பரந்தாமன். எஸ், ஷார்ட்டா ஒரே நிமிடத்துக்குள்ள முடிக்கிறேன் சார். இப்போ வந்து இந்த விவாதங்களுடைய கன்க்ளூஷனாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னது போல தான் இது வந்து அவங்களுடைய வைத்தறிச்சலை காட்டுதுன்னு ஒரு பக்கம் நாங்கள் கடந்து. ஆளுநருக்கு என்ன சார் இருக்குது? அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லையா சார்? இப்போ பிஜேபியில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு. அவர் அரசியல்வாதியாக தான் செயல்படுறாரு சார். அரசியல்வாதியாக இல்லைன்னா அந்த மாதிரி பேசவே மாட்டார் சார். அதுக்கு தேவையில்லாத வேலை. அது அரசியல்வாதியாக பேசுகிறாரு. இந்த அதனால வந்து இது பெரிய லென்த்தி டிஸ்கஷன். அரசியல்வாதிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம், வேரியஸ் டிஸ்கஷன். சோ அத கடந்து அவருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு, அதனால தான் இதெல்லாம் பேசுறாரு. அதனால தான் எங்களுக்கு என்ன சொல்றாரு, நீங்க நம்ம கடந்து போறோம். ஆனா பாருங்க, இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்ட கல்விக் கொள்கையில படிக்கிறவங்க தான் இந்தியாவிலே சிறந்த மாணவர்களா இருக்க போறாங்க. இதை பொறுத்திருந்து பாருங்கன்ற மெசேஜை மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி பேசியிருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னாடி சார் ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு சார். அதை மட்டும் நான் 30 செகண்ட்ல சொல்லிடுறேன் சார். இவங்க இன்னைக்கு வந்து இந்த பிஎம் ஸ்ரீ கேர் ஃபண்டை
கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசுடைய தவறுங்கிறத வந்து எல்லோருக்கும் புரிகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு போச்சு. ஸோ இந்த 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 செனாரியோவை இந்த கருத்தை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு பேச்சு இது. ரெண்டாவது, ஒன்றிய அரசுடைய சூழ்ச்சி என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு அதிருப்தி இல்லை மக்கள் மத்தியில். இப்போ பார்ட் டைம் டீச்சருங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க ரெகுலரைஸ் பண்ணணும். இப்போ வேக்கன்சி பற்றி பேசுகிறாங்களே, இந்த டீச்சர்ஸை நாங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். ஆகமாக இந்த கமிட்டி 4000 கோடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 3000 சில்லற கோடியை வந்து அக்செப்ட் பண்ண பிறகு இதெல்லாம் கொடுக்காம செஞ்சால் அப்போது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உணர்வு அரசின் மீது வரும். இன்னும் ஓராண்டுக்குள்ள தேர்தல் வருது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீய நோக்கத்தோட பிஜேபி போட்டு கொடுக்குற அஜெண்டாவை ஆர்.என். ரவி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், ஆசிரியர்கள், பகுத்தறிவு மிக்கவர்கள் புரிந்து கொண்டு அரசோட ஒத்துழைக்கிறாங்க. திரு பரந்தாமன், அதாவது பாலிசி ஒரு பார்ட்டு, இன்னும் என்னெல்லாம் எக்ஸிகியூஷன்ல இப்போ ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது அல்லது பணம் வேணும் சார், எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. பணம் வேணும் சார், அது ஒரு நாள் நம்ம விவாதிக்கிறாங்க சார். இப்போ இல்ல சார், ஒருத்தருக்கு வருமானத்தை முடக்கினா எல்லாமே முடங்கும்ல, அதுதான் அவங்க செய்றாங்க. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.